அனைவருக்கும் வணக்கம். நாமளாம் ஒரு படத்தில் கிளைமேக்ஸ் எப்போ வரணும்? முதலே வந்துச்சுன்னா ஏந்து போயிடுவோம். இல்லை, முதல்ல கிளைமேக்ஸ் வந்து இந்த கிளைமேக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி படம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ரெகுலர் படம், லீனியர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு, நான் லீனியர் இல்லை, லீனியர். ஸோ இதுதான் கிளைமேக்ஸ் செஷன், லீனியரி செஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த செஷனில் பார்க்கக்கூடிய சில பல விஷயங்கள் என்னுடைய பர்சனல் எக்ஸ்போஷர் 2 குருநாதர்களுடன் 1993 நான் பார்த்து, கிரகித்து, உணர்ந்து, அனுபவித்து, புரிந்து கொண்ட சில பல விஷயங்கள். இது எல்லாமே பொது வெளியிலையும் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். எதுவுமே நான் சொல்லக்கூடியது இது வரைக்கும் சொல்லாத விஷயம் கிடையாது. 2010 சார்ஜி மகாராஜுடைய சில பேர் ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் டிஸ்கஷன், ஒரு பீரியட் ஆஃப் டைம் நடந்தது. அதில் அவர் கேட்ட ஒரு கேள்வி, ஏன் முன்னேற்றம் கொடுக்கப்படுபவர்கள் எல்லோருமே தேக்க நிலையிலோ இல்லை வழுக்கும் நிலையிலோ இருக்கிறார்கள், ஏன் ஸ்டாக்னேட் ஆகிறாங்க, இல்லை ஏன் ரிவர்ஸில் போகிறாங்க? அவருக்கு பதில் தெரியாததுன்ட்டு இல்லை, எங்களுடைய புரிதலுக்காக கேட்டார். எனக்கு அப்போ தோணின ஒரு ஓமானத்தை நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். இது நல்லா இருக்குது அப்படின்னாரு. அதை நான் ஒரு டாக் ஃபைலாக பதிவு பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். அதில் நான் சொன்ன ஓமானம், இது நான் பல ப்ரிசெப்டர் டாக்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்மளுடைய ப்ரிசெப்டர் பணியில் இது அதில் எழுதலை, உங்களுக்கு சொன்னது 5% வேலை தான் யாத்ரா சம்மந்தப்பட்டது. அதுவே தெரியலன்னா அது வேற விஷயம். அதான் யாத்ரா எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா அது தனி, இன்னைக்கு அதை பேச போகிறோம். யாத்ரான்றது நம்மளுடைய புரிதலுக்கு சொல்லணும்னா, புள்ளி 1க்குள்ள முதல்ல சுழற்சி, அதுக்கப்புறமாக அதிலிருந்து 2, 3, 4, 5 நமக்கு புரிதல். ஆனால் அது 5% நம்மளுடைய வேலை கூட கிடையாது. இதை தான் நாங்கள் 2010 நான் பேசும்போது வேற மாதிரி ஒரு உருமானம் அவருக்கு நான் சொன்னேன். நம்மளுடைய ஆன்மீக பயணம் நம்மளோட மட்டும் இல்லை, முக்கியமாக ப்ரிசெப்டர்ஸுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்கக்கூடிய அந்த அபியாசிகளுடைய ஆன்மீக பயணத்திற்கும் நீங்கள் தான் பொறுப்பு. எந்த விதத்தில்? இது ஒரு இடத்துல தாஜி ஆன்மீக முன்னேற்றம் எப்படி நிகழ்கிறது, பியூர்லி நான் சொல்கிறது புள்ளி முன்னேற்றம், புள்ளி மாற்றம் அப்படின்றத பற்றி சொன்னபோது 3 விஷயங்கள் முக்கியம். முதல்ல மாஸ்டருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும், இந்த அபியாசிக்கு கொடுக்கணுன்ற ஒரு உள்ளுணர்வு. இவனை இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு நகர்த்தணும். இது பொசிஷன் சேஞ்ச், அப்ரோச் பற்றி நான் பேசுகிறேன். இது நடந்தால் போருமா? அப்புறம் இன்னொன்று சொன்னார், ஹைரார்கி ஷுட் பர்மிட் அப்படின்னா, இந்த ஹைரார்கி ஆஃப் மாஸ்டர்ஸ் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இது 2 மட்டும் நடந்தால் போருமானா போராது. முக்கியமான ஒன்று நிகழணும், அபியாசி டிசர்விங்காக இருக்கணும், அவனுடைய தகுதியை அவன் வளர்த்து கொள்ள வேண்டும். இது 3மே நிகழ்ந்தாதான் ஆன்மீக முன்னேற்றம் என்பது நிலையானதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பரமபதம் தான். மேலே ஏறுவீங்க. 1990களில் நீங்கள் மனப்பாக்கம் வந்தீங்கன்னா ஆன்மீக பரமபதம் ஒரு படம் வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதில் 99 பாக்ஸில் ஈகோன்னு ஒரு பாம்பு இருக்கும், சரன்னு 0 கொண்டு விடும். ஈகோவோட இஷ்யூ பற்றி எனக்கு சொல்கிறது. இது 3த்துல அபியாசியோட டிசர்விங்னஸ் அவன் வளர்க்க ஆரம்பிச்சான்னா மற்ற 2ம் ஆல்மோஸ்ட் தானே ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொன்னார்.
இதை தான் அந்த ரெட்டை மாட்டு ஓமானத்தில் கொண்டு இணைக்கிறேன். இந்த 2 மாடுகள் என்பது ஒரு மாடு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது முதல் புள்ளியிலிருந்து 13 புள்ளி வரைக்கும் ஓட்டம். ரெட்டை மாடு. இந்த மாடு 7 மாதத்தில் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கு. மாஸ்டர் கொடுக்கறதுக்கு ரெடியாக 7 மாதத்துக்கு இது ஓடுறதுக்கு ரெடி. இதில் உங்களுடைய பணி என்னன்னு கேட்டால் தாஜி ஒரு இடத்துல சொல்கிறார் ஆல்மோஸ்ட் நத்திங் அப்படின்றது. நான் ஒரு முறை அவரை கேட்டேன், புள்ளி மாற்றத்துக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணோம்? ஒன்றும் இல்லை, மேக் அ சங்கல்பா. அப்படின்னா நான் எதை வேலை பண்ண போகிறேன்னு நினச்சேன். சிட் அண்ட் ஜஸ்ட் அப்சர்வ் அப்படின்னு. ஆனால் நடக்கும். புள்ளி மாற்றம் என்பது ஒரு பெரிய வித்தை அல்ல. அவங்களுக்கு அது வித்தையா இல்லை. லெட் இட் ஹேப்பன், இட் வில் ஹேப்பன் அப்படின்னு. அப்போ பிரச்சனை ரெண்டாவது மாடு நகரலன்னு சொன்னால் முதல் மாடு என்ன வேகமாக ஓடினாலும் வண்டிக்கு என்ன ஆகும்? இந்த மாடால் ஓட முடியாது, இழுக்கும். இல்லை அந்த மாடு திருப்பும், வண்டி குடை சாயும். ஆனால் வண்டி அதனுடைய குறிக்கோளை நோக்கி நகராது. அந்த ரெண்டாவது மாடு என்ன? இதை பற்றி 1995 சார்ஜ் மகாராஜ் பெங்களூரில் பேசும்போது ஒரு டாக்கில் சொல்கிறார். 4 விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குது. நீ பிறக்கும் பொழுது உனக்கு வந்திருக்கும் அழகு, நீளம், உயரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் அப்பா அம்மாவுடைய கருவிலிருந்து டிஎன்ஏலேருந்து வருது. இது உங்கள் கையில் இல்லை. கருப்பாக பிறகுறேன், வெள்ளையாக பிறகுறேன், அழகாக பிறகுறேன், அகலமாக பிறகுறேன், நீளமாக பிறகுறேன், உயரமாக பிறகுறேன், இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ப்ரீஃபிக்ஸ்ட் ஜெனட்டிக்கல் பேட்டர்னில் வருது. இரண்டாவது, என்னுடைய படிப்பு, என்னுடைய பொருளாதார முன்னேற்றம், இது எல்லாமே கிட்டத்தட்ட 99.99% சம்ஸ்காரஸில் வருது. ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரர் அபியாசி காமிச்சிட்டு சார்ஜ் மகாராஜ் சொன்னார், இதனால் டீப்பாக அவருடைய பேச்சு எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிப்பாரு. ஏதோ ஸ்டடி பண்ணி இது மாதிரி இருக்குது. இதையும் மீறி எப்படி அவரோட சம்பாதிச்சார் நினைக்கிறேன். தியரி ஆஃப் சம்ஸ்காராஸ் அப்படின்னு. நீங்கள் பார்க்கக்கூடிய பல மாற்றங்கள் உங்களை சுற்றி நடக்கிற பொருளாதாரம், லௌகீகம் சார்ந்த மாற்றங்கள் பல பேருக்கு நடக்குது இல்லையா? ஆட்சி மாற்றம், ஆள் மாற்றம், ஒரு நடிகர் வந்துட்டு போகிறது, ஒரு வியாபாரி பணக்காரனாக, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சம்ஸ்காரோட எஃபெக்ட். ஒரு லெவலுக்கு தான் நீ கிரெடிட்டே கிளைம் பண்ண முடியாது, நம்ம ஸ்டிக்கர் தான் ஒட்டிக்க முடியும். மூணாவது, உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் முழுமையாக, ஆன்மீக முன்னேற்றம் நான் சொல்றது புள்ளி முன்னேற்றம், முழுமையாக உன் குருநாதர் கையில் இருக்கு. ஏன்னா அதற்கான திறவுகள் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. வேற யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம், அப்சர்வ் பண்ணலாம், விட்னஸ் பண்ணலாம். நான் பண்ணுறதா நினச்சிக்கலாம். நான் பண்ணுறதா நினைக்கிறது எப்படின்னா, வீட்டில் சகோதரிகளுக்கு தெரியும், பிறந்த குழந்தைகள் இருந்ததுன்னா நான் சமைக்கிறேன்னு நட முடியும். 2 பாத்திரத்தை கையில் கொடுத்து நீ போடு, கறி இது பண்ணி, அதை பண்ணி, இது பண்ணு, எல்லாம் பண்ண, அதை வாங்கி அவங்க முதல் பாத்திரத்தில் போடுற மாதிரி பண்ணிட்டு நீ சமைச்ச பாருன்னு கொடுப்பாங்க. இந்த குழந்தை நான் பண்ணேன்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்ம ரோல் அது மாதிரி தான். நம்மளுடைய ரோலைனா குறை சொல்ல வரல, கம்மியாக மதிப்பீடு செய்யவில்லை. ஆனால் இதோட ஒரு பெரிய ரோல் இருக்கு. இந்த 4வது சார்ஜ் மகாராஜ் இந்த டாக்கில் சொல்கிறார், ஒரே ஒரு விஷயம் மட்டும் அபியாசியால் மட்டும்தான் செய்ய முடியும். இது மாஸ்டரால் செய்ய முடியாது, இயற்கையால் செய்ய முடியாது, வேறு யாராலையும் செய்ய முடியாது. அது அவருடைய தன்மை மாற்றம், தன்மை முன்னேற்றம். ரோஸ் கார்டன் ஸ்பீச் 1995 செக் பண்ணி பாருங்க, இருக்குது. இந்த டாக்கு புக்காக வந்துட்டு ஆடியோவாக இருக்கு, வீடியோ வரலன்னு நினைக்கிறது. அந்த 2வது மாடு தன்மை மாற்றம், தன்மை முன்னேற்றம். ஒரு முறை என்னோட அனுபவத்தில் நடந்தது. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 அபியாசி சிட்டிங் கொடுக்கும்பொழுது என்னுடைய எந்தவித முயற்சியும் இல்லாமல் அவர்கள் வேகமாக ஹார்ட் ரீஜனில் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. செம ஸ்பீடு, ஒவ்வொரு சிட்டிங்லேயும் மாறுது. எனக்கு இது புரியலை. நான் அப்சர்வ் பண்ணது தப்பா, இல்லை வேறு ஏதாவது நடக்குதா, நம்மளுக்கு தான் எதாவது தெரியாமல் அப்படியே சப்கான்ஷியஸ் மெமரி பவர் வந்துச்சா, ஒரு காமெடி படத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி.
அப்பொழுது கானாக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் ஒரு அபியாசி கூட வந்தார். அவரை மாஸ்டர்கிட்ட போய் காமிச்சிட்டு அவர் வெளியில் அப்படி ஐஷன் போயிட்டு மாஸ்டர்கிட்ட தனியாக பேசணும். இவர் இந்த பாயிண்டில் மூவ் ஆகிற மாதிரி இருக்கு, இப்படி கண்ண மூடி இவர் அப்சர்வேஷன் இஸ் ரைட் அப்படின்னார். அப்புறம் அடுத்த லைன் சொன்னார், நவ் இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு என்ஷூர் ஹி ஸ்டேஸ் தேர். அங்கே வந்துட்டான், அங்கே வந்த இடத்த நிற்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நான் நினச்சேன், என்ன என்னோட பொறுப்பு, நான் என்ன பண்ண முடியும், புரியல இது. அப்புறம் பல விஷயங்கள் யோசிக்கும் போது மெதுவாக புரிய ஆரம்பித்தது. ப்ரிசெப்டருடைய லிட்ரலாக சொல்லணும்னா அது ஒன்லி ரோல் வித் ஆக்டிவ் அபியாசிஸ் பார்த்தீங்கன்னா தன்மை மாற்றம், தன்மை முன்னேற்றம் மட்டும். மற்ற எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் எஃபர்ட் கொஞ்சம் போடணும், உட்காரணும், ஒரு சங்கல்பா வைக்கணும், அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதையும் மீறி தானாக நடக்கும். பல முறை பாபாஜி மகாராஜ் சொல்லியிருக்கார், ப்ரிசெப்டரே இல்லாமல் என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆனால் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் அவர் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, அந்த அபியாசியை கிரவுண்ட் பண்ணி அந்த விஷயங்களை அவனுக்கு புரிய வைத்து அதை எடுத்து கொண்டு அவனை மேலே சென்று தக்க வைக்கிறதுன்றது ஒரு ப்ரிசெப்டர் ஆக முடியும். ஏன் மாஸ்டர் சொல்ல முடியாதா? இது பியூர்லி தன்மை மாற்றம், தன்மை முன்னேற்றம் நம்மளுக்கு நார்மலாக எப்படி வரும்? நமக்குன்னு லைஃப்பில் சில கொள்கைகள், கோட்பாடுகள் வச்சுருக்கோம், அதுபடி நம்மளை மாற்றிப்போம். ஆனால் ஆன்மீகத்தில் இந்த புள்ளிகளுக்குன்னு சில தன்மைகள் இருக்குது. இந்த தன்மைகள் நீங்கள் முதல்ல உள்ளே வாங்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பு உள்ளே வாங்குறது முக்கியம் இல்லை, ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இங்கே தான் நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுறது முக்கியமான காரணம். அந்த தன்மைகளை நீ ஆளுமைப்படுத்த வேண்டும். பர்சனல் லைஃப் 5 புள்ளிகள் பிரைமரி ஸ்கூல் டீச்சர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அர்த்தால கொடுத்தாரு. இந்த 5 புள்ளிகளும் 5 கிளாஸ் மாதிரி. அந்த 5 கிளாஸ் சப்ஜெக்டை நீங்கள் லைன் பை லைன் நொற்று போட்டால் போகாது, அனுபவித்து வாழ்ந்து யூஸ் பண்ணிடுங்க. தாஜி ஒரு இடத்துல பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார், வாட் யூ ஆர் நாட் யூ கேனாட் கிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேரக்டர் ஃபார்மேஷன். புள்ளி அது நம்ம பிரச்சனையே இல்லை. பல இடங்களில் நான் பல ஒர்க் ஷாப்பில் பல ப்ரிசெப்டரோட பேசும்போது திரும்பி போர் அடிக்கக்கூடிய கேள்வி, ஏதாவது டெக்னிக்ஸ் சொல்லி. டெக்னிக்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது. இது நான் யாரும் சொல்லியே தரணும். மாஸ்டர் கொடுத்த ப்ளூ புக்கு, ரெட் புக்கு, ஒயிட் புக்கு, பிளாக் புக், எந்த புக் வேணால் எடுத்து படிச்சு பாருங்க, அத்தனையும் இருக்குது. உங்களுடைய தினசரி நார்மல் பணியை செய்வது, இதை மெயின்டெனன்ஸ் சிட்டிங் சொல்லி தாஜி சொல்கிறார். மெயின்டெனன்ஸ் சிட்டிங்னா என்ன? கிளீன், டிரான்ஸ்மிட், சஜஷன், க்ளோஸ். இதுதான் நம்ம ஆல்மோஸ்ட் பை டிஃபால்ட் எல்லா ப்ரிசெப்டரும் மெயின்டெனன்ஸ் சிட்டிங் மட்டும் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய டாக் இருக்குது, ப்ரிசெப்டர் போர்ட்டலில் போய் கேட்டுப்பார். வெறும் மெயின்டெனன்ஸ் சிட்டிங். ஏன்னா நம்ம முன்னாடி ஆப்ஷன்ஷியாக கொடுக்குறது இல்லை. வரும்பொழுது அவனுடைய தன்மை மாற்றம், முன்னேற்றம் என்ன ஒன்றுன்றதை பற்றி நம்ம இனி வரைக்கும் பெருசாக கன்சிடர் பண்ணதில்லை. சிட்டிங் முடித்தோன்னா வாட்சை பார்த்துட்டு கிளம்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்றோம். அதுவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, அவன் 10 நிமிஷம் அவன் சொல்கிறான், சார் தட்ஸ் ஆல் சொல்லுங்க, நான் வெளியில் போகணும், அந்தளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சில ப்ரிசெப்டர்ஸ் பிரேக்கில் சொல்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது எனக்கு அந்த ஆளுமை திறமைகள் முழுமையாக வரவில்லை என்றால், இந்த ஹோல் டே ஒர்க் ஷாப்பு டிசைன் பண்ணது ஒரு டிசைன் ரீசன் இருக்குது. இது வரைக்கும் நான் வேற எங்கேயும் சொல்லி நீ சொல்கிறேன். உங்களோட பொறுமையை அல்டிமேட்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இன்னைக்குள்ள எவ்வளோ அடித்தாலும் வாங்குவாங்க. பொறுமைன்னா என்ன? பாசிவ் பொறுமை இல்லை, ஆக்டிவ் பொறுமை. இன்ட்ரெஸ்டடாக சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி ஆற்றிஞ்சலை பற்றி என்ன சொல்கிறாரு? இட்ஸ் லைக் அ கட்டர், சாக்கடை மாதிரி. இறங்கணும்னு முடிவு பண்ணுறான், இறங்கி தூர்வாரி சரி பண்ணி சுத்தம் பண்ணிட்டு வெளியிடுவான். ஒவ்வொரு அபியாசியும் இந்த ஆற்றிஞ்சல் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் புள்ளிகளால் வருகிறதா, சம்ஸ்காராஸால் வருதானா, அது ஒரு போர்ஷன். இன்னொரு இடத்துல தாஜி சொல்றார், அடுத்த ஸ்லைடை நான் காட்டும் போது வரும், நீ எதுவாக இல்லையோ அதை உன்னால் கொடுக்க முடியாது. முன்னாடியே சொன்னேன்,
ஹார்ட் ரீஜன் ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு டாமினன்ட் கேரக்டர் இருக்கு. நான் சொல்றது ரொம்ப துல்லியமாக கவனிங்க. ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு டாமினன்ட் கேரக்டர் இருக்கு, குவாலிட்டி இருக்கு, நிறைய சப் குவாலிட்டிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு ஒவ்வொரு புள்ளிக்கும் நம்ம ஒரு பேர் கொடுத்துருவோம். நிலம், ஆகாயம், நெருப்பு, நீர், வாயு. கரெக்டா? அப்படின்னா அந்த புள்ளியில் அது மட்டும்தான் இருக்கா? 5 இருக்கு. அது கொஞ்சம் தூக்கினாப்புல இருக்கு. சாப்பாடு நல்லா இருந்தது, கொஞ்சம் உப்பு தூக்கல். சாப்பாடு நல்லா இருந்தது, புளி கொஞ்சம் தூக்கல். சாப்பாடு நல்லா இருந்தது, கொஞ்சம் காரம் தூக்கல், கசப்பு, துவர்ப்பு, ஏதோ ஒன்று. அதை போன்று ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு தன்மை நிற்கும். இதை 2 டைமென்ஷன் நீங்கள் பார்க்கணும். அதான் முதலே சொன்னேன், இது ப்ளீனரி, டெக்னிக்கல், தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு பெருசாக நான் ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. இந்த 5 ப்ரிடாமினன்ட் குவாலிட்டிஸ் என்ன, இந்த 5 ப்ரிடாமினன்ட் குவாலிட்டிஸ் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும்? குவாலிட்டி ஒன்று, அது மேனிஃபெஸ்ட் ஆகும். உதாரணத்துக்கு எனக்கு கோபம் வரும், அது என்னுடைய குவாலிட்டி. காம் ஒரு குரோத் இருக்கு, பாபுஜி சொல்றாரு. எல்லாருமே கோபத்தை ஒரே மாதிரி காட்டணுன்ற அவசியம் இல்லை. நேர்மறையாக வாழ்க்கையை பார்ப்பவர்கள் கோபத்தை ஒரு எனர்ஜியாக எடுத்து, என்னை இந்த உலகம் கோவப்படுத்திடுத்து, இதை வச்சு நான் என்ன நல்லது செய்கிறேன் பாருன்னு காட்டுவாங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை மேக்ஸிம் 7க்கு ஆப்போசிட். மேக்ஸிம் 7 என்ன? இன்னும் செய்தாரை ஒருத்தல். மேக்ஸிம் 7ல் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை கோவத்தால் உங்களால் பண்ண முடியும். ஒருத்தர் எனக்கு தீங்கு எழுதிச்சிட்டார், ஏன்னா நான் மேக்ஸிம்ஸையும் கேரக்டர் ஃபார்மேஷனையும் லிங்க் பண்ணி இதை 2-3 ப்ரிசெப்டர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ட்டை செக் பண்ணி ஒரு பாயிண்ட் டவுட் வந்து மாஸ்டர்டே செக் பண்ணிவிட்டு, கிட்டத்தட்ட இந்த நீங்கள் பார்க்குற பிபிடி ஒரு 10-15 ஸ்லைடு இருந்தாலும் இதை ரெடி பண்ணுறது கிட்டத்தட்ட 4-5 வாரம் ஆச்சு. ஏன் 4-5 வாரம் ஆச்சு? ரிவிஷன்ஸ், ஐட்ரேஷன்ஸ், மாற 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 மாற, ஓ இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஏதோ ஒன்று ஃபண்டமெண்டலாக மிஸ் பண்ணுறோன்றது எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். எனக்கு இல்லை, ஒர்க் ஷாப்பில் என்ன பண்ணுறோம், எல்லோரும் உட்காரோம், ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணோம், எக்ஸ்சேஞ்ச் சிட்டிங் கொடுத்து பாருங்கள், புரிஞ்சுதா, டைரி எதுங்க, கிளம்புங்க. கரெக்டாக? ஆமாம், எப்படிங்க இவ்வளோ பேர் தெரியும்? பின்ன ரேஷன் கார்டு கொடுத்தா எல்லாம் தான் தெரியும். அது மாதிரி எங்கே போனாலும் ப்ரிசெப்டர் மீட்டிங்னா பை டிஃபால்ட் ஏதாவது ஒரு டெக்னிக் சொல்லிக் கொடுங்க, ஏதாவது புதுசாக ஒரு க்ளீனிங் சொல்லிக் கொடுங்க, இல்லை ரீடிங் கண்டிஷன் வந்து ஏதாவது புதுசாக சொல்லிக் கொடுங்க. இதை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அந்த 5 புள்ளிகளை உங்கள் தன்மை மாற்றம் மூலமாக, தன்மை முன்னேற்றம் மூலமாக இன்னும் நீங்கள் ஆளுமைக்கு கொண்டு வரவில்லை என்றால் தெரியாத சப்ஜெக்டை சொல்லித்தர முடியாது. அதுதான் நான் முதலே கார்த்தால சொன்னேன், பொசிஷன் வேறு, அப்ரோச் வேறு. எனக்கு 2வது பாயிண்ட் பொசிஷன் கொடுத்துருக்காரு, அப்ரோச் 7 கொடுத்துருக்காரு. அதனால தான் ஒரு ஃபுல் ப்ரிசெப்டர் மாதிரி வேலை செய்ய முடியுது. ஆனால் அது எனக்கு நான் உள்வாங்கவில்லை என்றால் அந்த அபியாசிக்கு இன்னொரு விதத்தில் நான் உங்களுக்கு கேட்குறேன், மாஸ்டர் நம்மளுக்கு கண்டிஷனை எப்படி கொடுக்குறாரு? சிட்டிங்கில் அந்த கண்டிஷனோட எசன்ஸ் எடுத்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாரு. கரெக்டாக? அந்த டிரான்ஸ்மிஷனோட நான் ஒத்து சேவையில் இருந்தேன்னு சொன்னால் எனக்கு அந்த கண்டிஷன் புரிய போகுது. அப்படி புரியலைன்னா குப்புற கவுத்த டம்ளர் மாதிரி மேலே தண்ணி விழுது, ஒன்றும் புரியுது. சிட்டிங் அப்படி இருந்து சூப்பராக இருந்தது சார், கடைசி வரைக்கும் அப்படியே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கண்டிஷன் இருக்குன்றது. ஒரு மாஸ்டர் ஒரு சிட்டிங்கில் கொடுத்த கண்டிஷனை இன்னொரு சிட்டிங்கில் ரிப்பீட் பண்ணன்ற அவசியம் இல்லை. ஆனால் பல நேரங்களில் ரிப்பீட் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே கொடுத்த கண்டிஷனை நீங்கள் இன்னும் உள்ள வாங்கி அதை மாஸ்டர் பண்ணலை. இது எனக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது முதலில் எனக்கு தெரிய வேண்டியது மனப்பாடமாக ஒவ்வொரு புள்ளியின் முக்கிய தன்மை எது. இதில் ஒரு க்ளூ கொடுக்குறேன்னா, நம்மளுடைய ஹார்ட் ரீஜன் இட்ஸ் ஆல் அபவுட் துவந்தாஸ். 2 விஷயங்கள் பெண்டுலம் மாதிரி, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று.
இது ஒரு எக்ஸ்ட்ரீம், இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இந்த எக்ஸ்ட்ரீம்ஸை நான் புரிஞ்சு மாஸ்டர் பண்ணி அந்த புள்ளியில் எனக்கு முழு ஆளுமை வரல. உதாரணத்துக்கு இப்படி பாருங்க, நீங்கள் ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க, நீங்கள் தான் பிரின்சிபல். உங்களுக்கு பிடிச்ச பையன் வந்தால் ஃபஸ்ட் கிளாஸில் நேற்றுக்கு சேர்ந்துருக்கான். பையன் எனக்கு பிடிக்கும்பா, நாளைக்கு அவன் 2ஆம் கிளாஸ், நாளைக்கு 3ஆம் கிளாஸ், 12வது நாள் 12th பாஸ், கையில் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்க. வாழ்க்கையை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம்? அஃபிஷியலாக சர்டிஃபிகேட் இருக்குது, 12th பாஸ், பட் லைஃப் ஃபெயில்டுன்னு போட்டு. இதே மாதிரி தான் நம்ம பல நேரங்களில் நடக்குது. அவன் 1ஆம் கிளாஸில் முழு ஆளுமை வரலன்னு சொன்னால், பல இடங்களில் தாஜி சொல்கிறாரு, ட்ரூ ஸ்பிரிச்சுவல் growth happens in horizontal way, not vertical way. அகல உழுதல், அகலமாக ஆழமாக உழுதல். அது எப்படிங்க முடியும்? திருப்பூரில் போய் சைட் போருங்கிறது சொல்லுவாங்க. சைட் போர் தெரியுமா? தெரியும்னு சொல்கிறவங்க தெரியாதவங்க சொல்லிடுது, டைம் சேவ் ஆகும். அந்த புள்ளியில் நான் முழு ஆளுமை, சாரி மகாராஜ் ஒரு டாக்கில் சொல்லியிருக்காரு, நம்ம படித்த மகாபாரதம்னா 5000 10,000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக கணக்கு, அதுக்கு மேலே கூட இருக்கும். துர்வாச முனிவர் இன்னும் 3வது புள்ளியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. சாரி மகாராஜ் ஒரு டாக்கில் சொல்கிறார், preceptor டாக்கில், அந்த காலத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இன்னும் ஹாரிசான்டலே போயிட்டு இருக்காரு. அதை இன்னும் அவர் முழுமையாக கரைத்து உள்வாங்கி, இல்லை இன்னொரு ஆப்ஷன், 3வது கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, மல்லிகா மிஸ் நல்லா இருக்காங்க, எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த கிளாஸ்லேயே நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உடனே உங்களுக்கு ஒரு மல்லிகான் டீச்சர் இருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு. எனக்கு இந்த கிளாஸ் பிடிக்கும், வகுப்பு பிடிக்கும், சேர் பிடிக்கும், அந்த பெயிண்ட் பிடிக்கும். நம்ம எல்லாருக்குமே இது பிரச்சனை இல்லையா? தாஜி ஒரு இடத்துல புள்ளி மூமெண்ட்டை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, தூங்கினே இருக்க, தூங்கும்போது நீ போன ரூமுக்குள்ளே ஃபுல்லாக வெள்ளை பெயிண்ட்டு, தூங்கி எழுந்தோன்னா ரூம் ஃபுல்லாக கருப்பு பெயிண்ட்டு, என்ன ஆகும்? பயம் வந்துடும், கன்ஃபியூஸ், என்ன ஆச்சு, ஏன் வீடா வேறு வீடு வந்துடும். புள்ளி மாற்றத்தில் இது நிகழும். அப்போது ரிவர்ஸ் ஃப்ளோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பல நேரங்களில் பல டாக்ஸில் தாஜி சொல்கிறாரு, சோலுக்கு தேவையான அந்த பாயிண்டில் எக்ஸ்பீரியன்ஸில் நீ கொடுக்கலன்னா இட் வில் ரீடூ த ஜேர்னி ஆல் ஓவர் அகெயின் அப்படின்றார். நீங்கள் நிஜமாகவே கரெக்டாக யாருக்காவது சிட்டிங் ஒரு பீரியட் ஆஃப் 3-5 இயர்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக 7th 8th இருக்கு, திடீர்னு 3rd 4th வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சில நேரத்தில் லோயர் அண்ட் அப்பர் பாயிண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அது ஒரு விஷயம். இரண்டாவது, ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த சோலு, இல்லை நான் 3ஆம் கிளாஸில் ஒரு சப்ஜெக்ட் சரியாக படிக்கல, இப்போ எனக்கு டைம் இருக்குது, போய் படிச்சுட்டு வந்துடும். அதனால் அது பேக்வர்டு டிசெண்ட் ஆகிடுதுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு இன்னும் அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக ஆளுமை வரவில்லை. ஆளுமை வரவில்லை என்றால் ஞாபகம் வச்சுக்கோங்க, சறுக்கு மரம் வேலை செய்யும். இது அபியாசிகளில் முக்கியமாக நம்மளுக்கு. இரண்டாவது, நான் சொன்ன மாதிரி இந்த 5 புள்ளிகளின் சாராம்சத்தை நான் உள்வாங்கி அதை ஆளுமைப்படுத்தவில்லை என்றால் என்னால் அதை டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. வாயால் நடிக்கலாம், இந்த பாயிண்ட் இப்படி, அந்த பாயிண்ட் எப்படி, புக்கை பார்த்து பேசலாம், அதே ஸ்பிரிச்சுவல் அனாலிட்டிக் புக்கு அவனுக்கும் படிக்குது. நம்ம இனி எதெல்லாம் டெக்னிக்கல் அப்படின்னு நினைக்கிறோமோ, ஒரு தடவை நான் ஒரு அபியாசியை விட்டு செக் பண்ண சொன்னேன். செக் பண்ணி, ஆமாம் சார், ஒரு நம்பிக்கையான அபியாசி, ஐ எம் a preceptor of Heartfulness, இந்த ஒர்க்கை நான் எப்படி பண்ணணும்னு போயிட்டு சாட்ஜியோட அப்படியே எல்லாத்தையும் சொல்லுது, இன்க்ளூடிங் ப்ரிசெப்டர் லிங்க் உள்ள பிசிஎம்எஸ் ரெஃபரன்ஸோட வருது. அதுக்கு ஆக்சஸ் இருக்குது, எங்கேயோ போய் புஷ்ஷுன்னு வருது. அந்த ஆள் ப்ரிசெப்டரே கிடையாது, ஐ எம் a preceptor, ப்ளீஸ் டீச் மீ, பட் வரப்போகுது. அதனால தான் ஒரு லெவலுக்கு மேலே நான் பயப்படுறேன். ஏன்னா நீ நம்ம சொல்லலாம், சாட் ஜிபிடி, ஜெமினி, ஏஏ ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடும். ஆனால் அதை வச்சு என்ன பண்ணுறது? நானும் காத்தால இவ்வளோ சொல்லி கொடுத்தேன், இதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலன்னு சொன்னால் அது வெறும் தியரி. இதனால தான் நமக்கு மாஸ்டர்ஸ் இவ்வளோ முறை, இதை யார் முதல் சொன்னது? ட்ரூத் எட்டர்னல் லாலாஜி மகாராஜ் சொல்கிறார். If I have to give importance between spirituality and character formation, I would rather put emphasis on character formation. அக்லாக்குன்னு ப்ராக்கெட்டில் இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டி மாஸ்டர் ஜஸ்ட் எதை கொடுப்பார். இன்னொரு இடத்துல தாஜி சொல்கிறார்,
ஒவ்வொரு புள்ளியினுடைய முழு தன்மையை நீங்கள் உள்வாங்கும் போது மேலேந்து ஒரு வேக்கம் உங்களை புல் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக கீழே நீங்கள் முடிச்சிட்டீங்க, அப்படியே மேலே எழுதும், தானாக எழுதும். அப்போ தான் அந்த உண்மையான டிசர்விங்னஸ் பில்ட் ஆகுது. ஏன்னா அந்த பாயிண்ட்னா கம்ப்ளீட்டாக கரைச்சி குடிச்சு ஆளுமைக்கு வந்துட்டேன். நாலேஜில் இல்லை, ப்ராக்டிக்கலாக என்னால் அந்த புள்ளியை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி, அதாவது ஒரு முறை சார்ஜி மகராஜ் சொன்னார், 20 வருஷமாக இந்த நண்பர் எனக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப நல்லவர், எல்லா தன்மைகளும் இருக்குது, அவர் சிஸ்டம் வந்து இப்படி அப்படி ப்ரோக்ரஸ் ஆகாது. ஏன்னு கேட்டார், அவன் உள்ளே வந்து எதை கற்றுக்கணுமோ ஏன்னா வெளியில் கற்றுட்டான். நேச்சரோட வேலை ரொம்ப சிம்பிள், இந்தா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ, ஏற்கனவே படிச்சுட்டான். வெறும் அவனுக்கு மார்க் ஷீட் மட்டும் தான் நான் கொடுக்கணும். 1ஆம் கிளாஸ் படித்தாச்சு, 2 படித்தாச்சு, 3 படித்தாச்சு, 4 படித்தாச்சு, 5 படித்தாச்சு. 5 படித்தேன்னு அவனுக்கு தெரியாது. லைட்டாக அவனுடைய யாத்திராவை கமெண்ட்ஸ் பண்ணி பிராணாவதி கொடுத்து மெதுவாக அப்படி போகட்டும், அவாட்டு போய் சேர்ந்தோம் அப்படின்னு. இது முக்கியம். ஏன் லாலாஜி மகாராஜ் 100 அபியாசிகளுக்கு கம்மியாக இருக்கும்போது கேரக்டர் ஃபார்மேஷன் பற்றி பேசுது. அந்த காலத்திலே சிலபஸ் டைட்டாக போட்டார். ஏன்னா நம்ம சிஸ்டமில் நிறைய பேர் சேருவதற்கு பயப்படுவதற்கு காரணம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ், எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின். இதனுடைய தன்மை என்னன்றதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு வாழ்க்கையை திறமையாக ப்ராக்டிக்கலாக சந்திக்கக்கூடிய ஒரு பண்பாளராக மாறுறீங்க. ஒரே வார்த்தையில் கிருஷ்ணர் சொல்றார், சித்தப்பிரஜன். பக்தி சரணாகதி முழுமையாக இருக்கும் சித்தப்பிரஜன், வெறும் சித்தப்பிரஜன் கிடையாது. இதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் கையில் 1000 கோடி வந்தாலும் உங்களுக்கு பெரிய அஃபெக்ட் ஆக மாட்டீங்க, 1000 கோடி போனாலும் அஃபெக்ட் ஆக மாட்டீங்க, யாராவது உயிரோடு இருந்தாலும் அஃபெக்ட் ஆக மாட்டீங்க, செத்தாலும் அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. இதை பற்றி சார்ஜி மகாராஜ் கேட்டாங்க. அப்படின்னா சஹஜ்குமாரில் ஹார்ட் இல்லாமல் ஆகிடுவாங்களா? பியூட்டிஃபுல்லாக பதில் சொன்னார். பாபி மகாராஜ் இறந்த பொழுது அந்த விஷயம் கேட்டோன்னா தேம்பி தேம்பி எழுது. ஒரு அபியாசி என்னை கேட்டார், நீங்கள் தானே அடுத்தவர், நீங்களே இதுக்கு போய் அழறீங்களே. அவர் சொன்னார், டெம்பரரி கிரீஃப் இஸ் ஹியூமன். தற்காலிக அந்த ஒரு ஒரு கவலை, கோபம், அது மனுஷனுக்கே உரிய குணம். அதை ஒன்றால் எடுக்க முடியாது. எப்படி காமம் குரோதம் கடைசி வரை இருக்குன்னு பாபிஜி சொன்னாரோ, அந்த நேரத்தில் மனசு லைட்டாக ஒரு சஞ்சலம், சலனம், நார்மல். ஒரு பெண்டுலம் கிளாக்குக்கும் குவாட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? குவாட்ஸில் அதே மூமெண்ட் இருக்குது, ஆனால் லிட்ரலாக உங்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன வைப்ரேஷன், அவ்வளோதான். லைட் ட்விச்சுன்னு வாங்க, அவ்வளோதான். ஒரு பெண்டுலம் மாதிரி இப்படி ஆடும். நீங்கள் ஸ்டெபிலைஸ் ஆக ஸ்டெபிலைஸ் ஆக ஸ்டெபிலைஸ் ஆக இந்த பெண்டுலமானது அப்படியே ஸ்டெபிலைஸாக ஒரு குவாட்ஸாக மாறுது. இதை நீங்கள் எப்போ கொண்டு வரீங்களோ, நீங்கள் முதல்ல கம்ப்ளீட்டாக ஹார்ட் ரீஜனுக்கு ஃபுல் மாஸ்டரி உங்களுக்கு வரும். வரதுனால என்ன பெனிஃபிட் போக பார்க்க போகிறோம். ஆனால் உங்களுக்கு முதல்ல தெரியணும், தியரிட்டிக்கலாக என்னன்றது தெரியணும், ப்ராக்டிக்கலாக எனக்கு வாழ தெரியணும். இது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த தன்மையை கொடுக்கறதுக்கு என்ன டெக்னிக்குன்னு கேட்டிங்கன்னா மாஸ்டரே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாரு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டெக்னிக்குன்றதை ஒரு பியூர்லி தியரிட்டிக்கலாக வாங்கி உள்ளே வச்சுருக்கோம். லாட்ரி சீட் வாங்குற மாதிரி. அதை நம்பர் விழுறதுக்கு பிரயோஜனமே இல்லை. வாங்கி வாங்கி வச்சுக்கிறோம். இதே தப்பு நான் நிறையா தடவை பண்ணிடுவேன். ஓ, அந்த நல்லா இருக்க எழுதி வச்சுக்கோ, இந்த டெக்னிக் நல்லா இருக்க எழுதி வச்சுக்கோ. கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸை பற்றி மாஸ்டர் சார்ஜ் மகாராஜ் காலத்தில் சுலபம் என்ன சொல்கிறாரு, ஆக்சுவலாக லைஃப் டைமில் கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் யூஸ்லெஸ்ன்னு கேட்டோன்னு ஷாக் ஆகிடுச்சு. இது யூஸ்லெஸ்ஸாக கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ்ன்னு இருக்கிறது நீ எப்போ சாகும்போதுன்னு தெரியாது. சாகும்போது உனக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று அவரை பார்க்கணும், இல்லை இப்படி இருக்கணும். சாகிறது உனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த நேரத்தில் நீ கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் தான் வேலை பண்ணணும். தெரியுமா? தெரியாது. நேற்றுடையா இன்றிலைனும் பெருமை உடைத்து. இந்த ரூமில் இருக்கிறவங்க யாருக்காக நீ சாயங்காலம் இருப்போமா தெரியாது. தெரியாது. இருக்கலாம், இல்லாமல் போகலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்போ இதே டாபிக் போன வாரம் விழுப்புரத்தில் பேசுவோம், ஆரம்பிக்கும். எல்லாரும் நல்ல 100-120 வருஷம் நிம்மதியாக, சந்தோஷமாக, உடல் நலத்துடன், மனநலத்துடன், பொருளாதார வளத்துடன் வாழுங்கன்னு சொல்லிட்டு தான் டாக்கே ஆரம்பிச்சோம்.
சில நேரம் இப்படி பேசும்போது எல்லாரும் என்னங்க வரும்போதெல்லாம் கடிச்சு கொட்டுறாரு. நல்லா இருக்கு. நம்ம நல்லா இருந்தாலும் உலகத்துக்கு என்றைக்குமே ஒரு பிச்சைக்காரன் பணம் வேஸ்ட்டுன்னு சொன்னால் இவனும் நம்ப மாட்டான். அட போய் உனக்கே சம்பாதிக்க வக்கு இல்லை. ஒரு முட்டாள் வந்து படிப்பு வேஸ்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உனக்கு படிக்க வக்கு இல்லை சொல்கிற. ஆனால் இதே சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு? A time will come when you will be able to say, knowledge has brought me so far, but it will not take me further, hence I give up. தாஜி மகாராஜ் ஒரு இடத்துல சொல்கிறார், எல்லா நாலேஜையும் வாங்கிக்கும், ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு நாலேஜ் மட்டும்தான் உனக்கு தேவைன்னு உனக்கு புரியும். அது என்ன? பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யானா எது நீ பிரம்மம் என்று நினைக்கிறாயோ, எது மேக்ஸிம் 3 குறிக்கோளோ வேற ஏதாவது குறிக்கோளோ, இதுதான் என்னுடைய குறிக்கோள் நீ எப்போ நினைக்கிறியோ அந்த குறிக்கோளை நோக்கி உன்னை அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு அறிவு தேவை உனக்கு போதும். இதை பற்றி சாரிஜி மகாராஜ் ஒரு கதையாகவே சொல்கிறார். ஒரு போட்டில் ஒரு படகு ஓட்டுறவன் ஒரு ஞானி 2 பேர் உட்காந்து போகிறாங்க. ஆழமான நதி போயிட்டுருக்கு. 2 கிலோமீட்டர் கடந்து போகிறோம். உனக்கு இது தெரியுமா, அது தெரியுமா, இந்த சாஸ்திரம் பட்சம் அது சாஸ்திரம் பட்சம்னு இல்லைங்க, படிக்கலீங்க, லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டேப்பாரு. திடீர்னு பெருசாக வெள்ளம் வருது. ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதுங்க, லைஃபே வேஸ்ட். அவன் குதிச்சு நீச்சல் பண்ணி அவன் போயிட்டான். அவனுக்கு அந்த பக்கம் எங்கே போகணுன்றதுக்கு குறிக்கோளுக்கு அதுக்கு தேவையான அறிவு மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இவர் வேதம் படித்தவர், புராணம் படித்தவர், எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கட்சியில் நீச்சல் தெரியாது. அப்படின்னா உண்மையான அறிவு என்பது என்னை பிரம்மம் என்று நான் எதை நினைக்கிறேனோ, ஒவ்வொருத்தருக்கும் பிரம்மம் வெவ்வேறு மாதிரி புரியும். உங்களுடைய புரிதலுக்கு ஏற்றாற்போல் பிரம்மம் வெவ்வேறு மாதிரி தென்படும். தாஜி சொல்லியிருக்கு. உங்களுக்கு எது பிரம்மம் தோணுதோ அது உணர்த்தனுக்கு பிரம்மம் இல்லை, உணர்த்த பிரம்மஸ்தியா இருக்கும். அதுக்கு அர்த்தம் தெரியலன்னா போய் அப்புறம் படிங்க. அதை பற்றி பெரிய டாக்கே தாஜி கொடுத்துருக்கேன். இதுதான் பிரம்மம் என்று நினைக்கிறேன். அந்த பிரம்மத்தை நோக்கி நான் போக வேண்டிய எது அறிவு தேவையோ, எது டெக்னிக்கோ அது தெரிஞ்சா போகும். என்னுடைய உண்மையான பிரம்மம் லோயஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா, தாஜி ஒரு டாக்கில் சொன்னார், 5 அபியாசிகளுக்கு பொறுப்பு எடுத்துக்கொள். அதை சொல்லும்போது நான் முதல்ல நினைச்சேன், என்ன இவ்வளோ சிம்பிளாக 5ன்றாரு, எப்படி செய்ய போகுது? நிறைய சொல்லலாம்ல, 10 சொல்லலாம், 50 சொல்லலாம், 100 சொல்லலாம், ஏன் 5 சொல்கிறாரு? அப்புறம் தான் புரிஞ்சுது, அந்த 5 பேரை தேத்தி ஹார்ட் ரீஜன்லேருந்து மைண்ட் ரீஜன் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வரத்துக்குள்ள நம்மளுடைய தாழ்வு கைண்டிடும். ஏன்னா நம்ம மனிதர்களுடன் அங்கே பிரயாணிக்கிறோம். அவனுடைய தன்மை மாற்றம் முன்னேற்றம் ஸ்டெடியாக இல்லைன்னா அவன் திரும்பி கீழே விழுந்துனே இருப்பான். திரும்பி மேலே கொண்டு போய் விட்டுனே இருக்கும். யாத்திராவில் விடுறது ஸ்டேபிள் கிடையாது. திரும்பி அப்படி விடுமோ இந்த பக்கம் உள்ள வந்தோம். ஒரே வழி அந்த புள்ளியின் ஆளுமை தன்மையை அவனுக்கு புரிய வைக்கணும். அப்படின்னா நான் முதல்ல அதை உள்வாங்கி மாஸ்டர் ஆகிடும். மாஸ்டரி. இதை தொடர்ச்சியாக பேசுவதற்கு முன்னால் ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு. எழுந்துக்கலாம் வேணாம், உக்காந்துனே கையில் நோட் புக் வச்சுருக்கீங்களா, பேட் வச்சுருக்கீங்க? இப்போ செதுக்கி கண்ணை முடிக்கங்க. நான் சொல்கிறத அப்படியே உள்ள கண்ணுக்குள்ளே வாங்கி செய்யுங்க. கண்ணை முடிக்கங்க. மெதுவாக அடுத்த 5 வினாடிகளில் நீங்கள் கடந்த 3 அல்லது 6 மாதத்தில் எந்த அபியாசியுடன் ஆழமாக தீவிரமாக பயணிக்கிறீர்களோ அவர்களது முகத்தை உங்கள் அகக்கண்ணுக்குள் கொண்டு வாருங்கள். அந்த மூஞ்சி அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது கண்ணு மூடியபடியே இருக்கட்டும். இந்த அபியாசிக்கு ஹிருதய மண்டலத்தில் எந்த தன்மையை அடுத்த 3 மாதத்திற்குள் கொடுத்தால் இவருக்கு ஒரு நல்ல ஆன்மீக ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், அந்த தன்மையை ஒரு வார்த்தையாக உங்கள் மனசில் வச்சுக்கணும். மெதுவாக கண்களை திறந்து உங்கள் கையில் இருக்கிற பேப்பரை எடுத்து அந்த அபியாசியுடைய பேரை எழுதுங்க. யாருக்கும் காட்டமா, நான் பார்க்க போகிறதில்ல. அந்த பேரை எழுதிட்டு எந்த தன்மையை அவர் அடுத்த 3 மாதத்தில் பெற வேண்டும், அதற்கு நான் உழைக்கிறேன்னு சொன்னேன்னா அதை அங்கே எழுதிக்கணும். ஒரு வார்த்தையிலோ 2 வார்த்தை.
அடுத்த கேள்வி, கண்ணெல்லாம் மூடவேனா, அப்படியே யோசிச்சு பதில் எழுதுங்க. அடுத்த 3 மாதத்தில் எனக்குள் என்ன தன்மை மாற்றம் கொண்டு வந்தால் என்னால் என்னுடைய பிரிசெப்டர் பணியை சரியாக செய்ய முடியும்? அடுத்த 3 மாதத்தில் எந்த தன்மை மாற்றத்தை எனக்குள் நான் கொண்டு வந்தால் என்னுடைய பிரிசெப்டர் பணியை நான் நன்றாக சரியாக செய்ய முடியும்? எந்த காரணத்துக்குள்ள இந்த பதில் அழிச்சு வேற எழுதாதீங்க. ஏன்னா இனிமேல் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் அதோட ஒத்து போச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. அப்படி ஒத்து போகலன்னா மாற்றிக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் ரீஜனில் ஒவ்வொரு பாயிண்டினுடைய டாமினன்ட் குவாலிட்டி என்ன, அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமாக அந்த டாமினன்ட் குவாலிட்டி மேனிஃபெஸ்ட் ஆகும்பொழுது அந்த கோபம் வெளியில் நான் எப்படி காட்டுது, இந்த டாமினன்ட் குவாலிட்டி மேனிஃபெஸ்ட் ஆகும்போது அது என்னவாக பிரதிபலிக்கும், அதையும் நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். இந்த 2 ஸ்லைடு மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு டெவலப் பண்ணுறதில்ல. அது 2 நிமிஷத்தில் காப்பி பேஸ்ட்டு டைப்பு போட்டால் வந்துடும். புரிதல் மாஸ்டர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, அது எடுத்து கரெக்டாக போக்குது. என்னுடைய அனுபவம், நான் அவரோட பேசினது, பழகினது, பல அனுபவங்கள், சில கண்டென்ட் ப்ரிசெப்டர் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணவங்களோட பேசினது, மாஸ்டர்கிட்டே 1-2 விஷயங்களை சந்தேகம் தீர்க்கிறதுக்காக கேட்டது எல்லாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு லிவிங் ரெசனன்ஸ்ன்னு பேர் வச்சதுக்கு காரணம் ஒத்துசைவுடன் வாழ்தல். லிவிங் ரெசனன்ஸ்னால் என்ன அர்த்தம்? எந்த இதே பிரதேசத்தின் தன்மைகளை நான் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக வாங்கி வாழவில்லையோ அதை என்னால் உலகத்திற்கு சொல்லித்தர முடியாது. எம்எஸ்டிஆரில் போவாங்க, டி டெலிவரி ஏன் ஃபெயில் ஆகுது? ஹார்ட் ரீஜனுடைய எந்த குவாலிட்டியும் நான் டெலிவரியில் கொண்டு வரல, தெரிஞ்சோ தெரியாமல் கொண்டு வந்தீங்கன்னா வெரி குட். அப்படி இருக்கும்பொழுது there is a short exchange. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்கறதுக்கு தகுதி இருக்குது, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு, எனக்கு தெரியாதனால கொடுங்க. எனக்கு இது மாதிரி +2 ஆச்சு. நான் தான் +2 பேட்ச்சு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இல்லை, ஃபஸ்ட்டு பேட்ச்சு. அங்கே எனக்கு ஒரு மேக்ஸ் வாத்தியார், அவரை சொல்லி குத்தம் இல்லை, திடீர்னு +2 இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பிஎஸ்சி ஃபைனல் இயர் சிலபஸை 11th கொண்டு வந்துட்டாங்க. 10th நான் லிட்டரலாக 100க்கு 100 வாங்கினாள் மேக்ஸ். ஒன்றும் புரியல, எனக்கு புரியலன்னு தான் நம்ம கிளாஸில் சேர்றோம். அவர் என்ன பண்ணுவார், கிளாஸ் கற்றுக்கு முன்னாடி எங்கேருந்தோ யாரோ ஒரு எம்எஸ்சி வாத்தியார்கிட்ட போய் எல்லாத்தையும் நோட்ஸாக எழுதினார். கிளாஸில் நுழைஞ்சோன்னா போர்டில் அப்படியே 40 நிமிஷம் எழுதுவார். எழுதிட்டு கையில் ஒரு பெரம்பு வச்சுருப்பார். அப்படி திரும்பி யாராவது கேள்வி இருக்கா அப்படின்னார். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஃபீலிங் வருதா? அப்படின்னா எல்லாம் எழுதிக்கங்க, நாளைக்கு பார்க்கலாம், ஓகே விடாது. டியூஷனுக்கு போகலான்னா அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்ச வாத்தியாரே எங்கேயும் கிடைக்க மாட்டேன். எல்லாருமே இல்லைங்க அந்த காலத்தில் எடுத்துங்க, அவ்வளோதாங்க தெரியும். மேக்ஸ் படிச்சு யாராக இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் தலையாட்டுறாரு ரொம்ப நேரம். கரெக்டாக இதே மாதிரி நிலைமை தான் நம்ம போய் ஹார்ட்ஃபுல்னஸ் செஷன் பண்ணும்போது இருக்கும். ரீஸ்டார்ட், தட்ஸ் ஆல். பண்ணுறோமா? உங்களுக்கு குறைவாக சொல்லுது சப்ஜெக்ட். அதே வாத்தியார் அதுக்கப்புறமா என்ன பண்ணாருன்னா, அவர் போயிட்டு ஸ்கூலில் அவரை ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமாக இருந்துச்சு, கவர்மெண்ட்டில் கொஞ்சம்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா கொஞ்சம் பெட்டரானார். அதுக்குள்ளே டேமேஜ் எதுனே ஆயிடுச்சு. +2 மேக்ஸு கேவலம், எப்படா என்னன்னே தெரியாமல் எழுதி மனப்பாடம் பண்ணி ஏதோ தேத்தின்னு வெளியில் வந்தோம்னு வச்சுக்கோங்க. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த போட்டில் வந்தாங்க. லிவிங் ரெசனன்ஸ்ன்றது இதை நீங்கள் ஒத்திசைவுடன் வாழவில்லை என்றால்
இது சார்ஜி மகராஜ் ஒரு க்ளூ கொடுக்குறார். Preceptors should fake it till they make it. இருப்பதாக முதலில் நடியுங்கள், அது உங்கள் உண்மையான தன்மையாக மாறும் வரை. எல்லாரும் நீங்க நான் சொல்றதெல்லாம் கேட்குற மாதிரி நடிக்கிறீங்க இல்லையா? நான் அதை நம்புறேன் இல்லையா? இல்லையா? நிஜமாக கேட்குறீங்களா? நிஜமாக கேட்குறீங்களா? அப்படியா? ஒரு டெஸ்ட் வைப்பேன். நான் காத்தால இருந்து பேசினது ஒரு வார்த்தை மாறாமல் அப்படியே நீங்கள் அடுத்த 5 மணி நேரம் பேசணும். ஐயோ அப்படின்னா நான் சொன்னது ஃபுல்லாக உள்ள வாங்கலன்னு தானே அர்த்தம். ரொம்ப சிம்பிள் சார். வீடியோ எடுத்தாங்களா அதை கொடுங்க, ப்ளே பண்ணால் முடிஞ்சு போச்சு. கரெக்டாக அதை கை தட்டுறாங்க. இதை தான் பண்ணுறான். மாஸ்டர் யார் அவர் பார்த்துப்பாரு, எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க. நான் இல்லைன்னா எனக்கு மாஸ்டர் பார்த்துப்பாரு. கடைசியில் என்ன பண்ணுறோம், ஒரு முறை இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், பல நேரங்களில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிட்டிங் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிட்டிங் வாஸ் கிவன் பை கமலேஷ் பட்டேல்னு வரும். கவனிச்சிருக்கீங்களா? அப்படின்னா அப்போ யாருமே ப்ரிசெப்டர் லைவில் இல்லை, சிட்டிங் அவருக்கு போகுது. ஒரு புத்திசாலியாக ஒரு ப்ரிசெப்டர் எனக்கு கேள்வி கேட்டேன். நைட்டு 1:30 நான் உட்காந்தேங்க, அவர் பேர் வந்தது. 1:30 முடிச்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு சிம்பாலிக் டிரான்ஸ்ஃபர். ஆனால் அதை பற்றி தாஜி இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணார். எப்போல்லாம் ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பில் ஒரு ப்ரிசெப்டர் சிட்டிங் கொடுக்கறதுக்கு அவைலபிளாக இல்லையோ, அந்த சிட்டிங் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ, பை டிஃபால்ட் நேச்சர் டேக்ஸ் இட் ஷேர் அவுட் ஆஃப் மீ அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். டோட்டல் மழை ஃபிக்ஸ்டு. பாபிஜியோட லைஃப்பில் இது நடக்குது, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாபிஜியோட அம்மா கேட்குறாங்க, நீ பெரிய அப்படியே குருலாம் சொல்கிறாங்களே, எனக்கு மழை வேணும், ப்ரூவ் பண்ணி காட்டு. உடனே அப்படின்றாரு, மழை பெய்யுது. ஆரம்பித்தோம் லாலாஜிலேருந்து குரல் கேட்கறது. 7 வருஷமாக ஒரு ஊரில் மழை பெய்யல, அவங்க இந்த க்ளவுடு போகுது, உன்னோட சித்த விளையாட்டை காட்டுறதுக்கு இந்த மழையை நீ நிறுத்தி வச்சிருக்கு. புரியுதா எந்த அளவுக்கு அவங்க வந்து சென்சிட்டிவாக இருக்காங்கன்ட்டு? அந்த சிட்டிங் அவருக்கு போய் ஒரு போர்ஷன் அவர்கிட்ட எடுக்குது. ஏன்னா அது நேச்சரோட டிசைன். ஒருத்தன் சிட்டிங் கேட்டாலும் அந்த சிட்டிங் அவருக்கு கொடுத்தாரு. இதை பற்றி சார்ஜி மகாராஜ் சொல்லும்போது சொல்லியிருக்காரு, பாபுஜி மகாராஜ் ஒவ்வொரு முறை ப்ரிசெப்டர் ஃபைனல் சிட்டிங் கொடுத்தாலும் 3 மணி நேரம் தூங்குவார். என்ன இந்த ஆள் சிட்டிங் கொடுத்துட்டு ஜாலியாக 3 மணி நேரம் தூங்கிட்டு இருக்காரு. அப்படி என்னதான் நடக்குது? நான் தான் இவ்வளோ சிட்டிங் கொடுக்குறேன். பாபுஜி சொன்னால் உனக்கு இது புரியாது. அவர் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் சில நேரம் 5 மணி நேரம் தூங்கிது. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு. அந்த ப்ரிசெப்டர் ஃபைனல் சிட்டிங் அது கொடுத்தாதான் அது தெரியும். நம்ம யாருக்கும் அது தெரிய போகிறதில்லை. ப்ரிப்பரேட்டரி சிட்டிங் கொடுத்துருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அதுவாக மாறாத வரைக்கு நடிங்க. அந்த 5 புள்ளிகளின் தன்மைகள் இப்போ பார்க்க போகிறோம். அதனால தான் அதில் கீழே பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆஸ் த ஆங்கர். ஆங்கர்னா நங்குரம். ஹார்ட் ரீஜனில் அது இல்லாத வரைக்கும் கப்பல் ததிகணத்துவம் தான். இதனுடைய தமிழாக்கம் நெக்ஸ்ட் காட்டுறேன். பேசுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும், இங்கிலீஷில் வச்சுக்கிறேன். பாயிண்ட் 1 நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது அத்தனைக்குமே பேஸ் ஏற்கனவே தாஜி கொடுத்தது. 5 Ds and 5 Cs கொடுத்துருக்காரு. டி எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரீம், சி எல்லாம் அந்த பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம். அதை பேஸ் பண்ணி இதோட மேனிஃபெஸ்டேஷன் அடுத்த ஸ்லைடில் வரும். இனிஷியல் ஸ்டேஜ் பாயிண்ட் 1ல மாஸ்டரி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு டிஸ்கண்டென்ட் லைஃப் ஸ்டைல் இருக்கும். பாயிண்ட் 1 ஹாரிசான்டல் மாஸ்டரி வரும்போது அப்சல்யூட் கண்டென்ட்மெண்ட், மட்டற்ற மகிழ்ச்சி, எது கிடைச்சாலும் திருப்தி. இது எப்படி வரும், எப்படி உனக்கு புரியும்னு கேட்டால் அவனுக்கு அக்செப்டன்ஸ் டோட்டலாக இருக்கும். சஹஜ்மார்க் பற்றி மட்டும் இல்லை, ஹார்ட்ஃபுல்னஸ் பற்றி மட்டும் இல்லை, வாழ்க்கையை பற்றி. நான் முன்னாடி அந்த IGER போட்டேன் இல்லையா, அது இதை பேஸ் பண்ணி அத்தனை ரிசல்ட் எது வந்தாலும் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் ஒரு பணத்தை முதல்ல போடுறேன், வரல, நினைச்ச அளவுக்கு பணம் வரல, லாஸ் ஆயிடுச்சு, இழுத்து மூட்டிடுச்சு, இட்ஸ் ஓகே.
இயற்கை எனக்கு ஒரு வழி தப்புன்னு சொல்லி கொடுத்தது. எந்தவித சலனமும் இல்லாமல் அதை ஒப்புக்கொள்ளும் சக்தி. இதை தான் ஒரு பண்டாரால மெசேஜாகவே கொடுத்தாரு. என்ன மெசேஜ்? டோட்டல் அக்செப்டன்ஸ், முழுமையான ஒப்புக்கொள்ளும் தன்மை. அவர் நேரடியாக புள்ளி 1 நாங்கள் சொல்லலை. உங்களுக்கு புள்ளி 1 ப்ராக்டிஸ் ஆகணும்னு சொன்னால் மேக்ஸிம் 4 100% ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே உங்களை கேட்டு. மேக்ஸிம் 4 என்ன? அப்புறம் அப்படியே தமிழாக இங்கே ஒன்று, பி சிம்பிள் டு பி இன் டியூன் வித் இருக்குமா? அதுக்குன்னு கோமணம் கட்டின்னு உட்காருங்கன்னு சொல்ல வரல. பல நேரங்களில் மாஸ்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பணம் சம்பாதிப்பதோ, நல்ல உடை அணிவதோ, ஒரு வீட்டில் இருப்பதோ தப்பு இல்லை. ஆனால் அது இல்லாமல் வாழ முடியும்னு நினைக்காது. அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு. அதுக்காக தான் கடவுள் ஒன்றா படைச்சிருக்கு. ஆனால் அது நடக்கலைன்னா இது என் சம்ஸ்காரால் இல்லைன்ற ஒப்புக்கொள்ளும் தன்மை. ஸோ நீங்கள் மேக்ஸிம் 4 நீங்கள் மாஸ்டர் பண்ண பாயிண்ட் 1 நீங்கள் மாஸ்டர் பண்ணுறீங்க. பாயிண்ட் 1ல் மற்ற தன்மைகளும் சப் குவாலிட்டிஸ் இருக்குது. டீட்டெயிலாக உடனே நான் 300 ஸ்லைடு வச்சுருக்கேன், அதை நீ காட்ட போகிறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 12 குவாலிட்டிஸ் இருக்குது, சப் குவாலிட்டிஸ். ப்ரைம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கண்டென்ட்மெண்ட். ஸ்பிரிச்சுவல் அனாலிட்டிக் புக்கில் போனீங்கன்னா எல்லாமே இருக்குது. இதை முழுமையாக ஆளுமை செஞ்சு 360 டிகிரி கவரேஜில் நான் வரும்பொழுது நேச்சர் அப்படியே தானே வந்து நீ ஒன்றுமே பண்ணணும். அந்த நேரத்தில் ஒரு ப்ரிசெப்டர் வந்து ப்ளீஸ் ஸ்டார்ட் மாதிரி தட்ஸ் ஆல் மாதிரி இவன் டக்குன்னு செகண்டுக்கு போவான். ஒன்றுமே பண்ண வேணாம். அவ்வளோ சிம்பிள் இல்லை. ஒரு பேச்சுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு நல்ல கண்டிஷன் ஸ்டடி பண்ணக்கூடிய ஆளாக இருந்தானா இவனுக்கு புள்ளி 1ல் முழு ஆளுமை வந்துச்சு. ஒரு சின்ன சங்கல்பா பற்றி நான் ஒரு டாக் போன வாரம் தான் கொடுத்தேன், நெட்டில் இருக்குது, லிங்க் ஏற்கனவே அனுப்பிச்சிட்டேன். பார்க்குறதும் உங்கள் சம்மந்தம். புள்ளி 2 வந்தாச்சு. புள்ளி 2ல் என்னுடைய ஆளுமை தன்மை எதை பற்றி? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டென்ட்மெண்ட் டு கண்டென்ட்மெண்ட் எல்லாமே D to C வரும். 5D 5C. பாயிண்ட் 2 எடுத்து பார்த்தீங்கன்னா ஆத்மன் பாயிண்ட் இல்லை ஆகாயம். அதில் அப்சல்யூட் காமை பற்றி என்ன சொல்கிறாரு? உன் காலடியில் பிரளயமே வந்து தரை உடைந்து நீ கீழே விழும் நிலை வந்தாலும் இதுவும் கடந்து போகும்ன்ற நிம்மதியுடன் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டு, எதுக்கு எடுத்தாலும் நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. உங்களுக்கு எந்த சிச்சுவேஷன்லையும் அப்சல்யூட் காம்னஸ் இருக்கா? இருந்தாகணும்னு சொல்லுவது இருக்கான்னு கேளுங்க. அப்படி உங்களுக்கு இல்லைன்னா அந்த கண்டிஷனை சிட்டிங்கில் அந்த அபியாசிக்கு உங்களால் டிரான்ஸ்மிஷனாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, எசன்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். இது நடக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் ஃபார் ட்ரூத் வர ஆரம்பிக்கும். ஒரு கிரேவிங் வர ஆரம்பிக்கும். எனக்கு சோர்ஸை நோக்கி போகணும், சோர்ஸ் எதுன்னு தெரியணும். 2வது புள்ளியின் தன்மையை பார்க்குறோம். 3வது புள்ளிக்கு வரீங்க. 2வது புள்ளியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய மேக்ஸிம் டு ரியலைஸ் பாயிண்ட் 2 பார்த்தீங்கன்னா 7 and 9. 7 ஏற்கனவே பார்த்தோம். 9 என்ன? எல்லாரும் வசதியாக ஜனகணமனம் ஜன எல்லாம் எவனோத்தான் பாடுவான்னு விட்டுற வேண்டியது. என்ன பார்த்தவா? 7 and 9 நீங்கள் எப்போ ப்ராக்டிஸ்? நான் ஆக்சுவலாக இதுக்கு வந்து பயங்கர ரெவல்யூஷன் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோன்னதாங்க. அத்தனைக்கு ஆன்சர் 10 மேக்ஸிம்ஸில் கொடுத்துட்டு போயிருக்காரு பாபு. நேரடியாக சொல்ல இதுதான், இதை செஞ்சால் அது நடக்கும். இங்கே தட்டினா அங்கே விழும். அது எப்படின்னு அங்கே ஆட்டோ பிடிச்சா இங்கே எப்படிங்க நிற்கும்? அஜித்தும் கருணாசும் பண்ணால் நிற்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நேரடியாக கண்டென்ட்மெண்ட் பீஸு புரியாது. மேக்ஸிமம் ஈஸி. ஏன்னா டைரெக்டாக அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ.
இதை செய் இதை செய் இதை செய் நியமம், அது மாதிரி அதை நீங்கள் நியமமாக இதை செஞ்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வரப்போம். மேக்ஸிமம் 3க்கு போகும்போது பாயிண்ட் 3க்கு போகும்போது D2C டிஸ்பிளஷர் டு கம்பேஷன், யாரையும் ஒத்துக்கொள்ள முடியாத நிலைமை, எல்லாரும் மேலேயும் ஒரு வெறுப்பு, கோபம். கம்பேஷன் வரும்போது கூடவே ஃபர்கிவ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு க்ஷண நேரம் கோபம் வருது, திரும்பி நான் சொல்கிறேன் அதுக்கு பலாரம் அறிஞ்சிட்டு ஃபர்கிவ் அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த க்ஷண சித்தம்ன்றது ஒரு செகண்ட் இருந்தாலும் இப்படி செஞ்சிடக்கூடாது. சரி, ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இதை தாண்டிய ஒரு விஷயம் இருக்கு, இதுவும் கடந்து போகும். சாரஜி மகாராஜுடைய 24 ஜூலை 1994 டாக், திஸ் டூ ஷல் பாஸ். அருமையான டாக் கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமனுடைய உங்களுக்கு விஷயம், இதனுடைய மேக்ஸிமம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோனியஸ் லவ்னா the world is an extension of meங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். and I am an extension of the world. நம்ம எல்லாருமே வெவ்வேறு உடல்களில் இருந்தாலும் எல்லோரும் ஒன்று, ஒரு கடவுளின் படைப்புகள்ன்றது புரியாது. இது வந்துச்சு உலகத்தில் இருக்கிற பாதி பிரச்சனை மேலே சால்ட் இல்லை. இதற்கான சான்றிதழ் வாங்கிய சப்ஜெக்டில் புலிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கும், திகழ வேண்டியவர்கள் யாரு? நான்தே. ப்ரிசெப்டர்ஸ். இது ஒருவேளை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கலாம், இல்லை இனிமேல் செய்யணும்னு யோசிக்கலாம், சாய்ஸ் உங்களுக்கு. அப்படியே நீங்கள் ஃபயரை தாண்டி வாட்டருக்கு வரீங்க. டிஸ்கரேஜ்மெண்ட் டு கரேஜ். கரேஜ்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி இறங்கி போதால ஃபிசிக்கலாக சண்டை போடுற கரேஜ் இல்லை. ஃபர்கிவ் பண்ணுறதுக்கு கூட கரேஜ் ஒன்றார் சாரஜி மகாராஜ். ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கு தைரியம், ஏன்னா நாளைக்கு நான் தெருவில் பார்க்கணும். ஏற்கனவே நடந்ததையும் தாண்டி எப்பவும் போல சுமூகமாக இருக்கும். 4வது புள்ளிக்கு உங்களுக்கு தேவை ஒரே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5. மேக்ஸிமம் 5 என்ன? எல்லாரும் வசதியாக காதலே விடாத மாதிரி பொதுவாக பதில் சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? என்னப்பா மேக்ஸிமம் 5? அவனுக்கு யாராவது கடன் பாக்கி இருந்தால் கொடுக்காதீங்க. எல்லாரோட கஷ்டமும் என் கஷ்டமாக நான் வாங்கிக்கிறேன். நான் எவ்வளோப்பா வச்சுருக்கேன் பேக்கெட்டில்? இதை ப்ராக்டிஸ் பண்ணி மேக்ஸிமம் 5 தாண்டி 5th பாயிண்ட் வரீங்க. இது எதுவுமே லீனியர் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹையர் பாயிண்ட்ஸ் நீங்கள் லோவர் பாயிண்டில் இருந்தாலோ, இல்லை நீங்கள் சிட்டிங் கொடுக்குற அபியாசி லோவர் பாயிண்டில் இருக்கிறதா நீங்கள் நினச்சாலோ, ஹையர் பாயிண்ட்டுக்கான அந்த கண்டிஷனை அவங்க கிரேவிங்கை டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நேச்சர் உங்களுக்கு ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தாஜி சொல்கிறார். 5ஆம் கிளாஸுக்கு பையன் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, சீக்கிரம் அவனுக்கு தேர்த்தி அனுப்பு, இது அவனுக்கு வந்துடும். நேச்சர்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் பெனவலண்ட் ஃபோர்ஸ்ன்னு சார்ஜ் மகாராஜ் சொல்கிறார். அள்ளி கொடுக்கும், அதே மாதிரி தள்ளியும் விடும். 5வது புள்ளிக்கு வரும்பொழுது லைஃப்பை பற்றி அப்சல்யூட் கிளாரிட்டி இருக்கும். சார்ஜ் மகாராஜ் அதை பற்றி சொல்லும்போது பல இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எது வேண்டாம் என்பதில் தெளிவு, எது வேண்டும் என்பதில் தெளிவு. நெத்தி நெத்தி நெத்தின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறாங்கல்ல, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இதெல்லாம் டிரான்சிட்டரி, உலகத்திற்காக தேவை. அந்த ஷர்ட்டு போடுறேன், பேண்ட்டு போடுறேன், சாப்பிட்றேன், டான்ஸ் ஆடுறேன், ஓடிடி பார்க்குறேன்னா உலகத்துக்கு சிலது தேவை. அது தெரிஞ்சால் தான் நான் அவங்களோட பேச முடியும், களவும் கற்று மிரட்டுற மாதிரி. ஆனால் இது இல்லைன்ற தெளிவு, உண்மையான சஹஜ்மார்கிக்கு ஒரு இருக்கக்கூடிய தெளிவு உலகத்தில் யாருக்குமே இருக்காது. சார்ஜ் மகாராஜ் சொல்லுது கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி. கிளாரிட்டி அபவுட் வாட், நம்ம பர்பஸ் என்ன, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம குறிக்கோள் என்ன, நம்ம தேடுதல் என்ன, இது எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் கிளாரிட்டி. தூக்கத்தில் வச்சு கேட்டால் கூட பர்ஃபெக்டாக போயிடும். இந்த கிளாரிட்டி எவால்வ் ஆகுது, வேறு விஷயம். எவல்யூஷனரி தான் அதுவும், எல்லாமே எவல்யூஷனரி.
எதுவுமே ஸ்டாட்டிக் கிடையாது. இந்த 5 புள்ளிகளை நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஒன்றா தமிழ்லையும் எழுதிருக்கு. இங்கிலீஷில் டைப் பண்ணுறது ஈஸின்னு எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் தமிழ்லையும் போட்டு. இன்னும் ஒரே ஒரு ப்ரிசெப்டர் செமினார் பாக்கி இருக்குது. அது முடிச்சோட இந்த பிபிடி நான் குரூப்பில் போட்டுருவேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க, அதனால் அப்போ அதெல்லாம் சொல்கிறாங்களா பாருங்கள், கன்னத்தில் அடித்து பொலார்னு. இல்லைங்க, கண்டிப்பாக பார்ப்போம். அட்லீஸ்ட் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. எப்பவும் போல் ஸ்கூல்லையும் அதானே பண்ணியிருந்தோம். வாத்தியார் நோட்ஸ் எடுத்தானே கட 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 எழுதி ஃபைல் பண்ணி சீக்வன்ஸ் போட்டு லேபிள் ஒட்டி வச்சிடும். அதே மாதிரி எவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள். முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் மாஸ்டரி பண்ணும்பொழுது சில மேனிஃபெஸ்டேஷன் நடக்க ஆரம்பிக்கும். இது எனக்கு வந்து ஒரு புது புரிதல் ஏற்கனவே இருக்குது. அந்த ஜக்ஸ்டபோஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. 2-3 தடவை எடுத்து பார்க்கும்போது ஒரு புது புரிதல் வரும். என்ன நடக்கும்? பாயிண்ட் 1 நீங்கள் மாஸ்டர் பண்ணி முடிக்கும் பொழுது ஒரு சேக்ரட் லாங்கிங், உண்மையான தேடல் என்னன்றது உங்களுக்கு புரியாது. அப்படியே அந்த பசி, ஆன்மீக பசி வரும். நம்ம நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு 3 சிட்டிங் எடுத்து ஒரு மாதத்துக்கு இந்த ஃபீலிங் இருந்தது. ஏதோ புதுசாக தேடுறோம், நல்லதாக தேடுறோம், ஒரு சேக்ரடான ஒரு புண்ணியமான விஷயம், தூயமான விஷயத்தை தேடுறது மெதுவாக புரிய ஆரம்பிக்கும். அதில் ஆழ்ந்து ரசித்து அது அப்படியே முழு ஆளுமைப்படுத்தி அது மேனிஃபெஸ்டேஷன் வர ஆரம்பிக்கும், தேடுதல். அதே புள்ளி 2ல் வரும்பொழுது எபிலிட்டி டு ஃபேஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ட்ரூத். நீங்க நினைக்கிற மாதிரி உலகளாவிய உண்மைகள் மட்டும் அல்ல, அதை தாண்டிய எது உண்மை. எல்லா குருநாதர்களும் என்ன சொல்றாங்க? there is only one truth, everything else is transitory. மற்ற எல்லாமே தன்மையற்றது. உண்மை நிரந்தரமானது ஒரே ஒரு உண்மை, அவன் இருக்கிறான், அவனை அடைய வேண்டும், அவ்வளவுதான். இந்த உண்மையை எதிர்கொள்ளக்கூடிய உண்மையான மனப்பாங்கு அவனுக்கு வராது, ஆட்டிடியூட் ஷிஃப்ட் ஆகும். இந்த குவாலிட்டியெல்லாம் அபியாசி மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்துச்சான்றது நீங்களே யோசிச்சு பாருங்க. இட்ஸ் நெவர் டூ லேட். எந்த மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது முன்னாடி இதில் போட்டிருக்கு. அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா ஹார்மோனியஸ் பீஸ் ஈவன் அண்டர் டஃப் சிச்சுவேஷன்ஸ். என்னை சுற்றி எது நடந்தாலும், வாழ்க்கையில் என்னை சுற்றி டெய்லி பூகம்பம் வந்தாலும், நேற்று காத்தால எனக்கு ஆச்சு. அந்த பிபிடி திரும்பி உட்காந்து ஸ்டடி பண்ணிட்டு ஏதோ 1-2 கரெக்ஷன் பண்ணேன், அப்படியே லேப்டாப் கிராஷ் ஆச்சு. ஹார்ட் டிஸ்க் சென்ஸ் ஆகுது. டெக்னாலஜி தெரியும், தெரியும், எனக்கு சுமாராக தெரியும். உள்ளே போய் பயோஸ்கோல் என்னென்னோ பார்க்குறேன், ஒன்றும் ஆயிடுச்சு, எல்லாம் காரி. சரி, பிபிடி இல்லைன்னா என்ன ஓட்டிக்கலாம், பார்த்துக்கலான்னு மாட் போயிட்டேன். ஒய்ஃப் என்ன ஆச்சு, போச்சு, லேப்டாப் போயிடுச்சா, ஜாலியாக இருக்கீங்க அப்படியே கேட்டார். அப்புறம் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் கூப்பிட்டேன், எடுத்துகிட்டு போனாங்க. நைட்டு உணவு கொடுத்தோம், கிளம்புறதுக்கு முன்னாடி. ரிகவர் ஆகிடுச்சு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு பயோஸ் செட்டிங் இஷ்யூ சரி பண்ணுறோம். ஆனால் அந்த நேரத்தில் எந்த விதமான பதட்டம் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சது எனக்கு தெரியுது. நிஜமாகவே எந்த விதமான பதட்டம். சரி போச்சு, என்ன இப்போ சரக்கு இங்கே தானே இருக்குது, எனக்கு கொடுத்த ஆன்மீக பொக்கிஷம் மற்ற இங்கே இருக்குது, நான் எதுக்கு ஒரு ஸ்லைடு இல்லைன்னா என்ன இப்போ. ஏன்னா இது எனக்கு 6 மாதம் முன்னாடி எடப்பாடியில் நடந்தது. நிஜமாகவே எடப்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். உண்மையான நம்பிக்கை இருப்பவர்களுக்கு மைக் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்னென்ன டப்புன்னு கரெக்ட் போச்சு. 250 பேர் அவ்வளோ தூரத்துக்கு உட்காந்துருக்காங்க. ஒரு டவுட் இருந்ததுன்னா சேலம் இசச்சியை கேளுங்க, லோக்கல் சிசியை கேளுங்க. அவங்க 18 கிராமத்துலேருந்து, அந்த 18 பட்டி தொட்டின்னு, அதனால 18 கிராமத்துலேருந்து எல்லா வில்லேஜ் தலைவர்களும் உட்காந்துருக்காங்க. நான் ஆன்மீகத்தை பற்றி பேச ஆரம்பிக்குது. அப்போ சொல்கிறேன், மைக் இருந்தால் இல்லைன்னா என்னன்னு அப்படியே தோணி. சரி, மைக் இருந்தானா இல்லைண்ணா, நான் சொல்லிட்டேன்னா எனக்கு அது தெரியணும்ல. ஏன்னா எனக்கு இது மாதிரி மனப்பாகத்தில் ஒரு முறை நடந்தது. அந்த காலத்தில் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் போட்டு பார்த்துருக்கேன்.
ஒரு முறை சச்சம் முடிஞ்சோடனே ஜென்செட் வேலை செய்யல, பவர் இல்லை. அந்த பையன் ஜென்செட் போய் பார்க்குறேன் போனால் நின்றுந்தேன். அங்கேருந்து கூப்பிட்டாரு சார்ஜ்மார், வாங்க என்ன மைக் வேலை செய்யலாம், என்ன கத்தி அனௌன்ஸ் பண்ணி கடைசியில் கேட்கணும். அந்த காலத்தில் விவேகானந்தர் பண்ணலையா அப்படின்னு. நிஜமாகவே ஃபுல் கத்தினு. எனக்கு கத்துறதை பற்றி பயம் இல்லை. ஒரு பெரியவர் இருக்காரு, அவர் எதுக்கு கத்தினா எதுக்கு அப்படின்னு ஃபுல் கத்துனா கடைசி வரைக்கும் எல்லாரும் கேட்குது. கடைசியில் கேட்ட எல்லாருக்கும் கேட்டுதா? கேட்டுது. அதையே நீங்கள் பண்ண. அப்படியே நடுவில் நின்று எல்லாரும் கொஞ்சம் லைட்டாக திரும்பி உட்காந்துக்கன்னு சொல்லிட்டு நடுவுலேருந்து சத்தமாக பேசாங்க. 10 நிமிஷத்தில் கரண்ட் வந்துச்சு. நான் கத்தினதுனாலேயோ காணாதோ தெரியல. அப்போ விவேகானந்தர் இதே அனௌன்ஸ்மெண்ட் அவர் வாழ்க்கையில் நடந்தது சொல்லிட்டு நான் போயிட்டு அப்போ கண்டினியூ பண்ணேன். எதுக்குன்னா, இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் ஜாலியாக இருக்கும். நிஜமாவே ஜாலியாக இருக்கும். மெட்ராஸில் எப்பவுமே சொல்கிறது, இன்னைக்கு செத்தா இங்கேயும் தெரியுமா? ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பேண்டமிக் டைமில் ஃபேமஸாக வந்தது, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வராரு, அவருடைய வீடியோ வராரு. நான் வரேன், என்னுடைய நண்பருடைய மனைவி பேண்டமிக்கில் செத்துட்டாங்க, அவரை பார்க்கறதுக்காக ஒரு 3 வாரம் கழிச்சு வீட்டுக்கு வரும். வீட்டில் யாருமே இல்லை. எங்கே போயிருக்காங்க? அண்ணன் டென்னிஸ் விளையாட போயிருக்காரு. குழந்தைங்க காலேஜுக்கு போயிடுச்சு. ஒரு அம்மா வீட்டில் இருக்குது. அப்படியா, சரிம்மா வந்துடுவாருங்க, உட்காருங்க, வரா. ரொம்ப சாரி. என்ன பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. என்னப்பா அவ்வளோ லவ் மேரேஜ் எல்லாம் இருந்தீங்க, வேறு அவர் செத்தா 1 வாரம் கஷ்டப்பட்டேன், மனசு கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தேன். வீட்டில் 2 வளர்ந்த பசங்க இருக்குது, அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போடணும். எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு ஒரு நர்ஸு வரணும், அதை எங்கள் ஒய்ஃப் பண்ணியிருந்தா. பசங்களை கேட்டேன், சமையல் ஒரு ஆளை வச்சேன், நர்ஸு தெரிய அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு போட்டேன். அப்புறம் 1 வாரம் அப்படியே சோகமாக இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க, இப்படியே உட்காந்தா உன்னோட உடம்பு எஃபெக்ட் ஆகும், வாங்க டென்னிஸ் விளையாட போயிட்டு. ஆனால் அந்த 1 வாரம் நான் பட்ட கஷ்டம் உண்மை. 1 வாரம் கஷ்டம், 1 நாள் 1 வாரம். அதனால தான் கண்ணதாசன் அந்த காலத்தில் என்ன பாடு பண்ணார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. அவருக்கு தெரியல, நமக்கு தெரியும் கடைசி வரை யாரு இல்லையா? அதனால அந்த 3வது புள்ளியை தாண்டும் பொழுது ஒரு அதீத பீஸ், அமைதி உன் மனசுல ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இந்த வாத்து தண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னா காலு ஒரு நிமிஷத்துக்கு 200-300 தடவை அடிக்கும், கட 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 கடன்னு வச்சுக்கணும். மேலே பாருங்க, அப்படியே ஸ்டில்லா இருக்கும். உங்களுடைய மனது கீழே என்ன டென்ஷன் இருந்தாலும் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டில்லாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா 3வது பாயிண்ட் இன்னும் ஃபுல்லாக மேனிஃபெஸ்ட் ஆகலன்னு புரிஞ்சுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு பீஸ் போயிடுது, சந்தோஷம் மகிழ்ச்சி போயிடுது, அமைதி போயிடுதுன்னா 3வது புள்ளியின் முழு தன்மையை நான் இன்னும் உள்ளே வாங்கவில்லை. 4வது, ஒரு உலகத்தை சுற்றி இருக்கும் அனைவரும் மேலும் ஒரு அன்கண்டிஷனல் லவ். இதான் நீங்கள் வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா அந்த அபியாசி பேசும்பொழுது அதற்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளே உங்களோட பேசுவார். உதாரணத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருக்கிறவங்கள்ட்ட சிட்டிங் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தேடணுங்க, தெரியாமல் அவர்கிட்ட பதில் வரும். இதே 2வது பாயிண்டில் சிட்டிங், அதே சிட்டிங் எப்படி இருந்ததுன்னா அந்த பதில் வேறு மாதிரி, 3வது வேறு மாதிரி. அதே ஆள், அதே அபியாசி, அதே பிரசர். ஏன்னா அவருடைய தன்மை மாற மாற மாற, அவருடைய ஆன்மீக புரிதல் மாற மாற மாற, அவருடைய ஆன்மீக ஆளுமைத்தன்மை மாற 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 அவர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேலாகி மேலே போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஸ்கேல் ஆக ஆக தான் என்ன ஆகணும், இவங்க தான் உண்மையான ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஷனர்ஸ் உலகம் புரிந்து கொள்ளும். 2016 ஒரு முறை ஒரு ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் நடக்கும்போது தாஜி எங்கள் எல்லாரையும் கேட்டார், இவ்வளோ நல்ல ப்ராடக்ட், இவ்வளோ நல்ல சர்வீஸ், ஏன் இன்னும் வேகமாக பரவாயில்ல, ஃப்ரீயாக கொடுக்கணும், க்யூவில் நின்றுல வாங்கணும், எல்லாரும் பெஸ்ட் வருமோ, என்னோட ரவுண்ட் வருமோ, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டார். நான் சொன்ன ஒரு விஷயம், நம்மளுடைய வாலண்டியர்ஸும் ப்ரிசெப்டர்ஸும் தியானமும் சுத்திகரிப்பும் பிரார்த்தனையும் நம்மளுடைய ப்ராடக்ட் சர்வீஸ் நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை. தியானம் நம்ம ப்ராடக்ட் இல்லை, சுத்திகரிப்பு நம்ம ப்ராடக்ட் இல்லை, பிரார்த்தனை நம்ம ப்ராடக்ட் இல்லை. அதை நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, நீ என்னவா இருக்கு, நீ தான் ப்ராடக்ட். அவன் ஒன்றை தான் பார்க்குறான். இவன் பேசுகிறவன் இப்படி இருக்கான்னா இவன் கொடுக்குற பொருள் எப்படி இருக்கு, அமைதியாக இருக்க நீ,
அப்படி பேசினீங்கன்னா அவனுக்கு எங்கே அமைதி வாழ்க்கை அப்படியே ஒரு ஆக்ரோஷம். அது அப்படி இருந்துச்சு. அவன் இல்லையே, இது தேரலையே, இடிக்குது எங்கேயோ. ஏதாவது சொன்னீங்களா? நான் ஒரு மகிழ்ச்சி தாங்க முடியாது, சொல்ல வர சொல்லுங்க. என்ன அழுதுகிட்டு? ஐயா தயவு செஞ்சுட்டீங்க. அவங்க மனவேதனை எனக்கு புரியுது. நான் முன்னாடியே சொல்ற மாதிரி பேசும் பொழுது உங்களால் உங்களுடைய ஒரிஜினல் கண்டிஷனை டாக்கில் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இது ஒரு முறை மனப்பாடத்தில் நடந்தது. சிட்டிங் முடித்தோன்னா நார்மலாக மீடியா டீமில் என்னை போய் மாஸ்டர்கிட்ட சார்ஜ் மேனேஜர் பேசுகிறீங்களான்னு கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வரும், சவுண்ட் பைட்ஸ் வரும். ஒரு முறை செட்டிங் முடிச்சோம், சச்சம் முடிச்சோன்னா பக்கத்தில் ஒன்று பேசுகிறீங்களா? இல்லைப்பா நீங்கள் வேண்டாம். எப்போ ஒரு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்படி திரும்பினா இந்த மைக்கை கொடுக்க சொல்லு. அப்புறம் 20-25 நிமிஷம் பேசினார். ரூமுக்குள்ள வந்தானே கேட்டேன், பேச மாட்டேன்னு சொன்னீங்களே, ஏன் பேசுனீங்க? இல்லை, நான் என்ன பேசணும்னு நினச்சேனோ அதை நான் சிட்டிங்கில் டிரான்ஸ்மிஷனில் கொடுத்துட்டேன். ஆனால் அது போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால் வார்த்தைகளாக திரும்பி சொன்னேன். அவருக்கே அந்த நிலைமை. நீங்களும் சந்தோஷப்படுங்க. இதை உங்களால் சிட்டிங்க்கு முன்னாடி இந்த கண்டிஷன், சிதப்பிரக்யா கண்டிஷனோ இல்லை எனி ஆஃப் இந்த ஆர்டினேஷன் கண்டிஷனையோ நீங்கள் அது மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதை உங்களால் எடுத்து அந்த இடத்துல சீட் பண்ணி அந்த சுச்சுவேஷனை பிளேஸை ரெடி பண்ண முடியும். பண்ணி பாருங்க, ரெடி பண்ணலை. நான் இதை பற்றி சார்ஜ் மகாராஜ் இடத்துல என்ன சொல்கிறாரு, கோயிலுக்கு போகும்போது ஏன் உங்களுக்கு அமைதியாக உணருது? ஒரு டாக்கில் சொல்கிறார், ஏன்னா அங்கே வரவங்க எல்லாருமே அமைதி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையுடன் உள்ளே வராங்க. உள்ளே வரும்பொழுது அவனே அமைதி சார்ந்த நம்பிக்கைக்கு வந்துடுறான். அவன் உள்ளே வந்தாலும் அதுவே வைப்ரேஷனாக மாறுது. அந்த வைப்ரேஷன் அவனே வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறான். கூட்டுச்சோறுன்னு வாங்க, அவனே சாப்பாடு கொண்டு வந்துட்டு அவனே சாப்பிட்டுட்டு, யாரை கொடுத்தாங்க பட்டு, யாரும் கொடுக்குறா, நீ தாண்டா கொடுத்த. அப்படியே மயானத்துக்கு மாற்றுங்க. மயானத்தில் போகும்போது உங்களுக்கு என்ன வருது? பயம். ஒரு நெக்ஸ்ட் நானும் உண்மையாக இதுதானே பயப்படுறோம். யாக்கியவல்கர் என்ன சொன்னார்? மைத்ரேயி, காயத்ரி 2 ஒய்ஃபு என்ன சொன்னார் அவங்க அட்வைஸு? நீ அழகு எனக்காக இல்லை, எனக்கிட்ட நீ யாரையோ பார்க்குற இல்லையா உன் புருஷன், அது போனால் வருத்தம் இல்லை, அதுக்காக நீ அழகு. யாக்கியவல்கர் பிரச்சனைன்னு தேடி பாருங்க, இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். இதை உங்களால் டெவலப் பண்ண முடிஞ்சதுன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எதிர்க்க ரூடாகவே இருக்கான்னு வச்சுங்க, நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் அவன் மட்டும் சொல்லிட்டு போகிறேன், என்ன ஆகிடப்போகுது? ஒன்றும் ஆகும். தம்பி நீ ஏதோ கொஞ்சம் அப்செட் ஆகிருக்க போல இருக்கு, கொஞ்சம் வெளியில் போயிட்டு அப்செட் முடிச்சுட்டு உள்ள வந்துடாமல் சிரிச்சு ஜோக்காக மாற்றி விட்டுரு. 1000 வழிகள் இருக்குது. நம்ம கண்டிஷன் நம்ம கரெக்டாக டெவலப் பண்ணி அதை டிரான்ஸ்மிஷனில் தெரியாத வரைக்கும் நம்மளால் நல்ல ஒரு எஃபெக்டிவ் சிட்டிங் டெலிவரி கொடுக்க முடியாது. டெலிவரி சரியாக கொடுக்காது, ரிட்டன்ஷன் நடக்காது. அந்த 5 அபியாசிகளை நீங்கள் கரெக்டாக டெவலப் பண்ணிங்கன்னா அவன் 500 பேர் அழிச்சிட்டு வருவான். நீங்கள் அந்த 500 பேர் அழிச்சிட்டு வரணும். அந்த 5 அபியாசிகளை உடம்போட்ட தங்கமாக மாற்றுங்க. மாற்ற 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 1964 ஜிஆர்டி சென்னையில் பிரான்ச் தரகிறான். இன்னைக்கு எவ்வளோ பிரான்ச்சு? முதல்ல ஒரு சின்னூண்டு சில்வர் வேர் கடை வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும். நார்த் உஸ்மான் ரோட்டில் ஓரத்தில் சின்னொன்று கடை. இப்போ ஒரு சிம்பாலிக்காக அந்த கடையை அவங்க ஓனர்ஷிப் வச்சுருக்காங்க. அங்கே ஒன்றும் சேல்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க தங்கத்தை நல்ல குவாலிட்டியில் விற்கிறன்ற பேரை தெரிஞ்சோ தெரியாமல் வாங்கிட்டாங்க. 1964 ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கொடியேற்றி போகிறாங்க. நம்ம எப்போ ஆரம்பித்தோம்? 1910-20 ஆரம்பித்தோம். அஃபிஷியலாக 1945 ஆரம்பித்தோம். ஏன்னா இங்கே விற்கிறவங்க தங்கம் விற்கிறோன்றது தெரியல. பித்தளை, வெங்கலம், அலுமினியம் நினச்சி நீங்கள் ஏமாந்துடுவீங்க. கையில் இருக்கிறது தங்கம். தங்கத்தை விட உயர்ந்தது புரிதலுக்காக தங்கம். அந்த தங்கமாக நீங்கள் உள்ள மாறலன்னு எப்படி கொடுக்க முடியும்? முடியுமா? அத்தனை பேருக்கும் அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல் இருக்குது மாஸ்டர் ஆகிற மாதிரி. தாஜி பல இடங்களில் சொல்ல, ஒரு நாள் மாஸ்டர் மாதிரி ரெப்ளிக்காவும் மாற முடியும். போஸ்ட்டு தான் இருக்காது. அந்த பொட்டன்சியை பாபி வரை ஏற்கனவே கொடுத்துட்டாரு. உன்னை ப்ரிசெப்டராக மாற்றும் பொழுது
மாஸ்டர் எப்போல் ஆவதற்கான பொட்டன்சியை சீடிங் கொடுத்துட்டார், நீ அதை வளர விட. இந்த 4வது புள்ளியை தாண்டி 5வதுக்கு போகும்போது 5வது புள்ளி ஹையர் ரீஜன்லையும் டூப்ளிகேட் ஆகும், கன்ஃபியூஸ் ஆகாது. அப்சல்யூட் சரண்டர் 9க்கு மேலே வரும். ஹனுமன் பாயிண்ட் 9 சொல்கிறாங்க, அதுக்கு மேலே தான் அப்சல்யூட். அதனுடைய லோயர் லெவல் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா 0.5 வருது. சரணாகதி. நிஜமாகவே எனக்கு ஹார்ட் ஆஃப் ஹார்ட் நீங்கள் பதில் சொல்லணும், உங்களே கேளுங்க. என் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் அவர் பொறுப்பு இருக்கிறாரு. எவ்வளோ பேரால் ஹார்ட்டை தொட்டு உண்மையாக சொல்ல முடியும்? நீங்களே கையெல்லாம் தூக்குவாங்க. கை தூக்க வேண்டாம். ஏன்னா அப்படி இருந்தோன்னா நம்ம திரௌபதி மாதிரி இருக்க மாட்டோம். திரௌபதி என்ன பிரச்சனை? கண்ணா காப்பாத்து, கண்ணா காப்பாத்து, வரவே இல்லை. கண்ணா காப்பாத்து, கண்ணா காப்பாத்து. கடைசியில் அவ்வளோ நேரம் கத்தினேன்னு நீ வரலையே, நீ கத்தலை, உன்னோட அகங்காரத்தில் நீயே உன்னை காப்பாற்றிக்க முடியும்னு நினச்சது. முதலே நீ கை தூக்கினா வாசலாக வெயிட் பண்ணு, ஸ்பிளிட் செகண்டில் வந்துருவேன். சிம்பாலிக்கா நீ நான் எல்லாருமே பார்த்துக்கிறேன், நான் என்னை காப்பாற்றிக்கிறேன், துச்சாதன்ட்டு என்னை காப்பாற்றிக்க தெரியும் நீ நினச்ச. சரி, நான் உன்னை விட்டுட்டேன். ஃபைனலி கை தூக்கினேன் இல்லையா, அது வந்து ஒரு சிம்பாலிக். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹம்பிள் சரண்டர். அவர் அன்றி ஓரணுவும் அசையாது. நம்ம எல்லாம் ஸ்டாண்டர்டாக பல வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் பல அபியாசிகள் போடுறது, லெட் தை வில் ப்ரீவைல். இதோட ஒரு பெரிய டுபாகூர் நான் பார்த்ததே கிடையாது. லெட் தை வில் ப்ரீவைல் நீங்கள் நிஜமாக நினச்சிங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டே போட மாட்டீங்க. அவர் எல்லாம் பார்த்துப்பார். மாஸ்டர் 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 நிறைய அபியாஸ் மாஸ்டர் 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 நிஜமாகவே பார்த்துக்கலாம். ஏன் அதை பற்றி சொல்லணும்? அவர் உங்கள்கிட்ட வந்து கேட்டார், என்ன சொல்லு நீ பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. இதை பற்றி தாஜி ஒரு முறை பேசும்போது சொல்கிறார், அப்சல்யூட் சரணாகதி நடந்துடுதுன்னு சொன்னால் உன்னுடைய குருநாதர் உன் பக்கத்தில் நடந்து போய் அவர் நடக்கும்போது அவர் ஷோல்டர் மேலே பட்டா கூட, அவர் இடிச்சா கூட உனக்கு தெரியாமல் நீ மாட்டு போயிட்டு இருக்கு. ஒரு பண்டார டாக்கில் இது இருக்கு. எனக்கு ஒரு ஆசை, வெளியில் ரொம்ப இடிச்சு பார்க்கலாம். ஏன்னா நான் படிக்கிட்டே நின்று ஜோக்கு சொல்கிறேன். இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லை என்ற உணர்வு கூட உங்களுக்கு இருக்காது. நான் கார்த்தால ஒரு டாக்கில் சொன்னேன் இல்லையா, தெரியாது என்பது தெரியாத நிலையிலிருந்து தெரியும் என்பது தெரியாத நிலை. நான் அவர் ஒன்றுன்றது எனக்கு தெரியாது, கண்டவர் சொன்னதில்லை. இந்த நிலைமைக்கு என்னால் போக முடியுமானா முடியும். 5வது புள்ளிலேயே அதனுடைய பேசிக் லெவல் நடக்கும். எஃபர்ட் உங்களது. மீண்டும் மீண்டும் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்னதும் பாபாஜி சொன்னதும் தாஜி சொல்றதும், எஃபர்ட்டை காம்ப்ரமைஸே பண்ணாது. என்னால் 1 மணி நேரம் தான் ப்ரிசெப்டர் ஒர்க் பண்ண முடியும். அந்த 1 மணி நேரம் எப்படி ஒர்க் பண்ணோம், இதுக்கு பாபுஜி மகாராஜை வச்சு ஒரு உதாரணம். ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி தாஜி என்னோட ப்ரெசன்ஸில் ஒரு ப்ரிசெப்டருக்கு சொன்னாங்க. 4 பேர் ரூமில் இருந்தோம். ஒரு வயசான ஒரு ப்ரிசெப்டர் ஒருத்தர் வந்தார். எனக்கு ரொம்ப வயசாகிடுது, என்னால் உடல் முடியலை, சிட்டிங் கொடுக்க முடியல, எனக்கு குற்ற உணர்வு ஜாஸ்தியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் சிரிச்சுனே கேட்டார், ஒரு நாளைக்கு எவ்வளோ நாளைக்கு ஒரு சிட்டிங் கொடுக்கும்? 15 நாளைக்கு ஒரு ஒரே ஒரு சிட்டிங் கொடுக்கும். நான் என்ன நினச்சேன்னா, சரி நீ கொடுத்துட்டு போயிட்டு வேறு ஆளை போட்டுக்க போகிறாரு. ரொம்ப அருமையாக பதில் சொல்லுவார், 15 நாளைக்கு ஒரு சிட்டிங் கொடு, இதை நீங்கள் உங்கள் லைசன்ஸாக எடுத்துக்காதீங்க. அண்ணனே சொன்னாருங்க, நீங்கள் போய் பாருங்கள், ரெக்கார்டிங் கூட இருக்குது. அந்த 15 நாளைக்கு ஒரு நீ கொடுக்குற சிட்டிங் பாபுஜி மகாராஜ் கொடுக்குற மாதிரி. அந்த ஒரு சிட்டிங் நீ பாபுஜி மகாராஜ் மாதிரி கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்? அவன் லைஃப்க்கு அந்த ஒரு சிட்டிங்கில் மாறிடும். கம்ப்ளீட் நர்வஸ் சிஸ்டமை ரீரைட் பண்ண முடியும் ஒரு சிட்டிங்கில். ஒரு நல்ல சிட்டிங் எப்படி இருக்கணும் சார்ஜிங் வர சொல்கிறார். அந்த சிட்டிங் ஆரம்பித்தோன்னே அவன் திரும்பி வரக்கூடாது, சோல் விட்டுட்டு மேலே போயிடணுமா. இது அப்படியே போய் செஞ்சு வைக்காது. என்னங்க இது, எங்கே வந்தாலும் எவனோ ஒருத்த மாட்டே போடுறான். அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த தாக்கம் வருமா. இதுக்காக தான் வெயிட் பண்ணு, இனிமேல் எனக்கு தேவையே இல்லை. நேரம் ஆன்மீகத்தில் குதிச்சன நேரம் அங்கே தான், எய்தர் டெட் ஆர் லிவிங் டெட். இது எதற்காக சொல்கிறேன்னா, பல நேரங்களில் நம்ம உடம்பு ஃபுல்லாக எண்ணெயை தடவை தண்ணியில் குதிக்கும், ஆஸ்மாசிஸ் வராது.
நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய லௌகீக வாழ்க்கையோ உங்கள் குடும்பத்துடன் இருக்கக்கூடிய பரிச்சயத்தையோ அவர்களோட நீங்கள் செலவழிக்கிற நேரத்தையோ ஓடிடி பார்க்குறக்காக குறைக்கணும்னு நான் சொல்லலை. இதுக்கு நான் மேனேஜ்மெண்ட் சொல்கிற ஒரே கான்செப்ட், பிளக்இன் பிளக் அவுட். அந்த கேபிளை பிளக்இன் பண்ணிங்கன்னா பிளக் அவுட் பண்ணுற வரைக்கும் அந்த கேபிள் அந்த எக்யூப்மெண்ட்டோட பரிபூர்ணமாக இருக்கும். உதாரணத்துக்கு என் கையில் ஒரு ஸ்லைட் ஃபார்வர்டு இருக்குது, இதனுடைய ஒரு ரிமோட் அங்கே இருக்குது, என் கையில் இருக்குது. நான் எவ்வளோ நேரம் ஆப்ரேட் பண்ணாலும் வேலை செய்யும். எடுத்துட்டேன்னா ஆஃப். அந்த அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ மாஸ்டர் மாதிரி ஒர்க் பண்ணுங்க. இதை அடுத்த 30 நாளைக்கு செஞ்சு பாருங்க. எல்லாருக்கும் சந்தோஷமா? அப்பா சார் இப்போ தான் சார் எங்கள் மனசில் பாலை வாத்தீங்க. அடுத்த 1 மாதத்துக்கு எவ்வளோ மணி வேலை செய்கிறேன்ற பற்றி கவலைப்படாது. இதை தயவு செஞ்சு ஒரு உங்களுக்கே நீங்கள் செய்யக்கூடிய லிட்மஸ் டெஸ்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ரசாயன பரிசோதனை, லிட்மஸ் டெஸ்ட். நான் அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ நான் செய்கிற ப்ரிசெப்டர் பணி, என்னுடைய பணியும் அவருடைய பணியும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஒரு சிட்டிங்லேயோ அந்த ஒரு நிகழ்வுலையோ ஒரு கனெக்ட்லேயோ அந்த ஒரு ஆப்சன்ஷியாலையோ அப்சல்யூட்டாக நான் என்ன எம்டி பண்ணி வேக்கம் பண்ணிவிட்டு அவரை ஃபுல்லாக வச்சு அவரை மாதிரி வேலை செய்யும். எவ்வளோ பேர் இந்த சேலஞ்ச் எடுத்துக்கிறீங்க? ஒரு ஃபோட்டோ எடுப்பா, ஒன்று சீரியஸாக ஏந்துக்காது, எல்லா கேமரா அந்த பக்கம் இறங்கு. நம்மள்கிட்ட கேமராவே கிடையாது, நம்ம கண்ணு தான் கேமரா. நான் பார்த்துட்டேன், 4 பேர் தான் தூக்கல, அந்த பேர் யாருன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்குலாம் டீ கிடையாது சாயங்காலம். வராது இல்லைங்க, நீங்கள் சொன்னது காதில் கேட்கல, அதனால் கை தூக்கல. இதனுடைய தமிழாக்கம் எதுக்கு பாஸ்வேர்டுனா ஒன்றா ஃபோட்டோ எடுத்துக்கங்க, என்ன இல்லை அதை. இதில் இன்னும் ஒரு 12 ஸ்லைடு இருக்குது, அதில் நான் இப்போ போகிறதில்ல. அது எல்லாமே ப்ரிடாமினண்ட்டாக ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும் காட்டுறேன், அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. எல்லாமே ப்ரிடாமினண்ட்டாக நம்மளுடைய மாஸ்டர்ஸ் ஹார்ட் ரீஜனை பற்றி டைரெக்டாகவும் இன்டைரக்டாக சொன்ன விஷயங்கள். ஒரே ஒரு ஸ்லைடு ரொம்ப முக்கியம், அதை நான் காட்டுறேன். முக்கியமாக டெலிவரி. இந்த டெலிவரியில் ஆப்சென்ஷியாவும் டெலிவரியில் சேர்ந்தது, இன்பர்சனும் டெலிவரியில் சேர்ந்தது. இந்த அளவுக்கு புரியுது இல்லையா? ஆப்சென்ஷியா கொடுத்தா அதுவும் ப்ரீ டெலிவரியில் வரும், இன்பர்சன் கொடுக்குறது ஆக்சுவல் டெலிவரி. இது இரண்டத்திலையும் பாபுஜி மகாராஜும் தாஜியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 4 சஜஷனையும் ஒவ்வொரு சிட்டிங்லையும் யூஸ் பண்ணுங்க. 4 சஜஷன் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியுமா? எப்பவும் போல ஜனகணமன சொல்லுங்க. தெரியாதுல்ல, ஒரு ஆள் விடுங்க. பல இடங்களில் தாஜி மீண்டும் மீண்டும் சொல்கிற இந்த ஸ்லைடுக்கு உங்களுக்கு அனுப்பும்போது இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் ப்ரீவியஸ் அப்புறம் இருக்கிற ஸ்லைட்ஸில் இருக்கும். ஒவ்வொரு சிட்டிங்லேயும் இது பேண்டமிக் வெர்ஷன் 3வது சஜஷன் மட்டும். ஸ்பெசிஃபிக் ரீசன் அவர்கிட்ட கேட்டு போட்டதுக்கு காரணம் சஜஷன் 3, அதுக்கப்புறமா கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம். ஆனால் இது 2021 வெர்ஷனை நான் போட்டிருக்கேன். எதற்காகனா இதில் இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஃபைட்ஸ் எல்லாம் 3வது லைனை பார்த்தீங்கன்னா இருக்கும். என்ன போட்டிருக்கு? Truth, righteousness and faith are being established in the world. All kinds of distractions faced by a country and our globe are going away. ஒவ்வொரு சிட்டிங்லேயும் ஒவ்வொரு ஆப்சென்ஷியாலையும் இந்த 4 சஜஷனையும் உள்ள வாங்கி வைப்ரேஷனாக எடுத்து drop it as a suggestion.
நாலுத்தையும் ஒன்றொன்னா, not as words, not as mantras, as vibration, because suggestion works only on vibration. நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய 2 தவறுகள். முதல் தவறு, சஜஷனை வேர்பலைஸ் பண்ணி மனசுக்குள்ளேயே அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஒர்க் ஆகும், எஃபெக்ட் ரொம்ப மைல்டாகும். அந்த வைப்ரேஷனை மாற்றினீங்கன்னா ஒத்திசைவு ஆட்டோமேட்டிக்காக அபியாசிக்கு அது நேரடியாக போய் இறங்கும். இரண்டாவது, இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க போதில் நேரடியாக டைம் சேவ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காரு. பாபுஜி மகாராஜ் இதை பற்றி பல வருடங்கள் முன்னாடி எழுதியிருக்காரு. எவ்ரிதிங் ஃபர்ஸ்ட் manifest as a thought in the mind region before it gets activated in the heart region to become action அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே முதலில் பிரம்மாண்ட மண்டலில் எண்ணமாக உருவாகி இதே பிரதேசத்தின் மூலமாக வெளியே வந்து செயலாக மாறுகிறது. ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு. இதை பற்றி ஒரு தாஜிட்ட பேசும்போது இப்படி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் சிரிச்சுட்டு செஞ்சு பாரு பண்ணா, அதே மாதிரி தான் சொன்னால் செஞ்சு பாரு அப்படின்னு. செய்யாதன்னு சொல்ல, செய்யன்னு சொன்னால் நான் செஞ்சேன், எனக்கு எஃபெக்ட் நல்லா இருக்கும். பல இடங்களில் நான் சொல்லியும் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு டெக்னிக் கண்டிப்பாக நான் இன்னைக்கு உங்களுக்கு தெரியலனாலும் தெரிஞ்சாலும் மீண்டும் சொல்லணும். இந்த சஜஷன்ஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த எண்டில் ட்ராப் பண்ணும். அது உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிடும். அந்த எண்டில் ட்ராப் பண்ணும் பொழுது அதை வைப்ரேஷனாக எடுத்து ரொம்ப சூட்சமமாக சட்டிலாக மைண்ட் ரீஜனில் ட்ராப் பண்ணுங்க. ஹார்ட் ரீஜனில் டிரான்ஸ்மிட் பண்ணாது. எதனால்? ஹார்ட் ரீஜனில் நீங்கள் நேரடியாக போட்டிங்கன்னா அது இன்வேசிவாக இருக்கும். யாரோ எனக்கு சொல்கிறாங்க, என்னை மூளை செலவு பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது என்னுடைய புரிதல். மைண்ட் ரீஜனில் இது நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கே அது தன்னுடைய எண்ணமாக வெளியில் வரும். இதை நான் கார்த்தால வேறு மாதிரி ஒரு இடத்துல சொன்னேன். ஒரு நல்ல ப்ரிசெப்டர் ஒர்க் பண்ணும்போது மைண்ட் ரீஜனை போட்டுட்டு விட்டுடுங்க. காலங்காத்தால் போய் கதவை தட்டி கேட்காது. சில பேர் 2 நாள் வரும், 2 வாரம் ஆகும். சார் நான் இது மாதிரி பண்ணலாம் நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எதை சஜஷனாக போட்டிங்களோ, நான் முன்னாடி சொன்ன மாதிரி சர்க்கியூட் பிரேக்கர் ஞாபகம் வச்சுக்கணும். நெகட்டிவ் சஜஷனோ, நெகட்டிவ் திங்கிங்கோ, எதிர்மறை எண்ணங்களோ, பரிந்துரைகளோ இறங்காது. இந்த 4 சஜஷன்ஸில் ஒன்றுத்தையோ ப்ரிஃபரபிளி 4த்தையோ வைப்ரேஷனாக மாற்றி மெதுவாக ஒவ்வொரு முறை நீங்கள் இனிமேல் சிட்டிங் கொடுக்கும்போது அடுத்த 1 மாதத்திற்கு இது 2வது கமிட்மெண்ட். முதல் கமிட்மெண்ட் என்ன வாங்கினேன்? அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ உங்கள் ப்ரிசெப்டர் பணியை செய்யும் பொழுது உங்களுக்கும் அவருடைய பணிக்கும் வித்தியாசம் இல்லாத வகையில் செய்யப்படும். 1 மாதத்துக்கு செய்யுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க தேவைப்பட்டால், இல்லைனாலும் பரவாயில்ல. 2வது, பரிந்துரைகள் 4த்தையும் ஒவ்வொரு சிட்டிங்லேயும் இந்த பரிந்துரைகள் உங்களுக்கு புரிகிற வரைக்கும் முதல்ல வார்த்தைகளாக புரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு பரிந்துரை 9 PM யூனிவர்சல் ப்ரேயரோட மாடிஃபிகேஷன். இதை பற்றி நான் பேண்டமிக்கில் ஒரு செஷன் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் அந்த லிங்க் இப்போவும் வேலிடாக இருக்குது. எப்படி இதை அதிர்வலைகளாக மாற்றி நான் இருக்கிற வீடு, நான் இருக்கிற தெரு, நான் இருக்கிற லொக்காலிட்டிக்கு ஒவ்வொரு முறையும் யூனிவர்சல் ப்ரேயரில் நம்ம பர்சனல் ப்ராக்டிஸில் கூட அபியாசிகள் கூட பண்ண முடியும். இந்த 4 சஜஸ்ட் ப்ரிசெப்டருக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க, அவங்க வேணும் அதிர்வலைகளாக பரப்பி விடுறாங்க. ஏன்னா அவங்களால டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ஒரு விதத்தில் டிரான்ஸ்மிஷன், ஒரு விதத்தில் டிரான்ஸ்மிஷன் இல்லை. இதை வார்த்தைகளின் தன்மையை உள்ளே வாங்கி இதை அதிர்வலைகளாக மாற்றி மைண்ட் ரீஜனில் மெதுவாக விட்டுருங்க. டெய்லி போட்டு நோங்க நடிச்சுனுங்க. எங்கெங்கெல்லாம் சச்சம் கொடுக்குறீங்களோ, இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்குறீங்களோ, ஆப்ஸில் சிட்டிங் கொடுக்குறீங்களோ, ஆப்சன்ஷியா கொடுக்குறீங்களோ, கனெக்டில் போய் சிட்டிங் கொடுக்குறீங்களோ, எல்லாத்தையுமே அடுத்த 1 மாதத்திற்கு 4 சஜஷனையும் ட்ராப் பண்ணி என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அவங்களுக்கு மட்டும் ட்ராப் பண்ணாதீங்க, அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த சஜஷனை பரவுது. 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் விடுங்க, 20 ஸ்கொயர் கிலோமீட்டர், உங்கள் இஷ்டம். எவ்வளோ தூரம் பரவும் அது உங்களுடைய
பற்று உறுதியை சார்ந்தது, நம்பிக்கை சார்ந்தது இல்லை, பற்று உறுதியை சார்ந்தது. சாரிஜ் மகராஜன் சொல்லியிருக்காரு, தாஜியை சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு சிட்டிங்லேயும் உலகத்தில் இருக்கும் அனைத்து அபியாசிகளும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ரீசெண்டாக ஒரு டாக்ல தாஜி சொன்னேன், ஐ இன்க்ளூட் ஆல் அபியாசிஸ் அண்ட் ஆல் சிட்டிங்ஸ். நீங்கள் பண்ணக்கூடாதா? பல நேரங்களில் நான் பல ப்ரிசெப்டரோட பேசும்போது சிட்டிங் கொடுத்த யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறேன் தாங்க, 4 பேர் உட்காந்தாங்க, அந்த 2 பேர் ஏங்க இந்த ஏரியாவில் ஏற்கனவே இருந்த அபியாசி, உங்கள்கிட்ட ரெகுலராக வரவங்க, உங்கள் குடும்பம், தமிழ்நாட்டில் இருக்கிற அபியாசி. அவர் தான் மன்றோ டாக்ல என்ன சொன்னார், ஒரு ப்ரிசெப்டரால் 10 மில்லியன் பேர் 1 மில்லியன் பேர் அட் டைம் சிட்டிங் கொடுக்க முடியும்னு சொன்னார். ஏன் பஞ்சம், ஏன் கஞ்சம்? இன்ஃபினிட்டிலேருந்து வருது, இன்ஃபினிட்டிக்கு கொடுக்க போறீங்க. உங்களோட வேலை என்ன? குழாயை திறந்து விடுறது மட்டும்தானே. அதில் எதுக்கு நம்ம மீட்ரு வச்சு இல்லைங்க எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்? காற்றுக்கு தெரியும் எவ்வளோ வருமோ அடிச்சுட்டு அது பாட்டு போயிடும், மழைக்கு தெரியும் எவ்வளோ அடிக்குமோ வச்சு அது பாட்டு ஒதுக்கிடும். சூரியனும் 24 ஹவர்ஸ் அடிக்குதுல, சாயங்காலம் விட்டு விட்டு தான் அடிக்குது. இப்போ ஏற்பட்ட வெயிலில் கூட சாயங்காலம் கொஞ்சம் ஜில்லுன்னு இல்லை, அதுக்கும் தெரியும் ரொம்ப இருந்தால் அது பிடிக்காது. ஹார்ட் ரீஜன் உங்களுடைய அப்சல்யூட் டொமைன். இந்த இதய பிரசேதத்துக்கு நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி, நீங்கள் தான் மந்திரி. பிரஜை வேற யாரும், நீங்களும் ஒரு விதத்தில் பிரஜை தான். இதை புரிந்து ஆன்மீக முன்னேற்றம் என்பது 5% புள்ளி மாற்றம், புள்ளி முன்னேற்றம். 95% அந்த புள்ளிகளை சார்ந்த தன்மைகளை அவர் உள்வாங்கி உள்கொண்டு அதை வாழ்ந்து அதை அவர் வாழ்க்கை தத்துவமாக மாற்றுவது. இது உங்களுக்கு முதல்ல முழுமையாக புரியணும்னா நீங்கள் உங்கள் பேரில் அர்ப்பணிக்கணும். இப்போ கடைசி ஸ்லைடு மட்டும் உங்களுக்கும் நீங்கள் சூஸ் பண்ண ஒரு அபியாசுக்கு இப்போ சிலபஸ் மாறிடுச்சு இல்லையா? நீங்கள் முதல்ல எழுதின ஷீட்டில் இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் எடுத்த புரிதலுக்கும் ரைட்டு தப்பு ப்ரூவுக்காக இல்லை, நம்ம பேசின விஷயமும் கரெக்டாக இருந்ததுன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள் பேர் எழுதுங்க, அந்த ஒரு அபியாசி பேர் எழுதுங்க. சுரேஷ் அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் கொஞ்சம் ரெடி பண்ணி அந்த அபியாசி பேர் எழுதுங்க. இது இரண்டையும் எழுதிய பிறகு அந்த ஒரே ஒரு ஹார்ட் ரீஜனுடைய குணாதிசயம் எனக்கு நான் எதை ஆளுமைத்தன்மையாக கொண்டு வரப்போகிறேன், 0.1 2 3 4 5 அதனுடைய குணாதிசயம், அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன். அந்த அபியாசிக்கு எதை கொண்டு வரப்போகிறேன்? இதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ப்ரிடாமினெண்ட்டாக இது ஹியூமன் இன்ட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டது. நான் அவருடன் எப்படி பேசுகிறேன், சிட்டிங் முடிஞ்சோன்னு பேசுனதுக்காக தான் சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்கிறார், சிட்டிங் முன்னாடி பேசாது, சிட்டிங் முடிஞ்சோடனே ஒரு 5-10 நிமிஷம் பேசுங்க. அந்த 5-10 நிமிஷத்தில் தான் அவருடைய நீங்கள் ஆப்சன்ஷியால் வரத்துக்கு நீங்கள் அவர் கொடுத்த சிட்டிங்கில் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கும் அவர் அதை உள்வாங்கி அந்த சிட்டிங்கில் அன்னைக்கு எடுத்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறார் இல்லையா, எனக்கு ஹார்ட்டுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் எனக்கு தைரியம் வந்திருக்கு, ஏதோ ஒன்று சொல்லுவார், வாழ்க்கையை எப்படியா இருந்தாலும் பார்த்துடலான்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, வெவ்வேறு வார்த்தைகள் இருக்கும். இதையும் எடுத்து நீங்கள் இப்போ டிசைட் பண்ண குவாலிட்டிக்கு மேட்சிங்காக வருதான்றத பாருங்க. எத்தனை மணிக்கு? 6 தானே டைம்? 2 நிமிஷம் இப்போ நான் சொல்றேன். இந்த இதை எழுதுங்க. டெம்பரரியாக ஹார்ட் ரீஜன் மாஸ்டரி இங்கே இப்போ முடியுது தியரிட்டிக்கலாக. இதற்கப்புறமாக பல விஷயங்கள் தொடரப்போகிறது. பாஸ் பண்ணிக்குவேன்.